இந்த வருஷம் யாருமே டார்கெட் அச்சீவ் பண்ணல. அதை பத்தி தான் இன்னைக்கு 6 மணி வரை நாம பேச போறோம். சார், டீ. நைஸ். அபீஸ் டீ. இது உயர்தரமான தேயிலையில் தயாரானது. இதன் சுவையும் மனமும் ஆஹா. சார், இந்த டீல டீ குடிச்சுக்கிட்டே மணிக்கணக்கா பேசுவாங்க. ஆனா இந்த டீயை பத்தியே மணிக்கணக்கா பேசலாம். ஒன் மோர். அபீஸ் பிரீமியம் டஸ்ட் டீ. அம்பால் அறுசுவை அப்படின்னாலே இது சாப்பாடு மட்டும் இல்லைங்க, சந்தோஷமும் சர்வ் பண்ணுற இடம் தாங்க. வெஜ்ஜாக இருந்தாலும் மாசு, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் கிளாஸு, ஃபங்க்ஷனா, பர்த்டேயா இல்லை ஆஃபீஸ் பார்ட்டியா, எதுவாக இருந்தாலும் அம்பால் அறுசுவை வந்தாலே கெஸ்ட்டுகளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே யார் குக் பண்ணது. ஏன்னா சுவை பேசும், வாசம் இழுக்கும், பிளேட் காலியாகும். ஒரு கப் டீயில் தொடங்கும் நட்பு, ஒரு கப் காஃபியில் நிறையும் சந்தோஷம். இவங்க டீ ஹம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ராயலாக இருக்குமாங்க. காஃபி ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் காம்ப்ளிமெண்ட்ஸு லாங்காக இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் வந்ததும் ஹாட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்நாக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி தராங்கங்க. அதுதாங்க அம்பால் அறுசுவை. ருசி கேரண்டீட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அன்லிமிட்டெட். விருதுநகர் மண்ணில் மதுரை வாசம் வீசும் ஒரு அரண்மனை தாங்க ஸ்ரீ அம்பாள் கிராண்ட் ஹோட்டல். ஒவ்வொரு அறையும் ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வசதியும் ஒரு ஆடம்பரங்க. கப்பிள் ஸ்டே ஆனாலும் சரி, ஃபேமிலி ட்ரிப் ஆனாலும் சரி, பிஸ்னஸ் விசிட் ஆனாலும் வெரைட்டிஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குங்க இங்கே. பார்ட்டி ஹாலில் தொடங்கும் சிரிப்பு, அம்பாள் கேட்டரிங்கில் நிறையும் வயிறு. திருமணம், பிறந்தநாள், கார்ப்பரேட் மீட் எது ஆனாலும் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் சர்வீஸும் எக்ஸலண்ட்டாக இருக்குமாங்க. இங்கே தங்கினா கம்ஃபர்ட் கிடைக்கும், செலிப்ரேட் பண்ணினா காம்ப்ளிமெண்ட்ஸ் குவியுங்க. இது ஸ்டே மட்டும் இல்லைங்க, இது ஒரு ராயல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படிப்பட்ட அம்பாள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய சிஇஓ தான் மிஸ்டர் அம்பாள் முத்துமணி சார். இவர் காஃபி பிஸ்னஸில் கிங்குங்க, யோகா அண்ட் ஹாலிஸ்டிக் ப்ராக்டிசஸில் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ட்ரஸ்ட் மூலமாக சைலண்ட்டாக நிறைய சர்வீசஸ் பண்ணுற ஒரு ரியல் லைஃப் ஹீரோ அப்படின்னு இவரை சொல்லலாம். 71 வயசு ஆச்சு அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கங்க. ஏன்னா ஃபேஸில் ஒரு க்ளோ, மைண்டில் ஒரு கிளாரிட்டி அண்ட் ஹார்ட்டில் ஒரு ஹியூமனிட்டி உள்ள பர்சன் தாங்க இவர். வயசு கேலண்டரில் தான், ஆனால் கேரக்டரில் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற ஒரு வாக்கிங் எக்ஸாம்பிள் தாங்க இவர். புக் எழுதுறதுல பேஷன், பீப்புளை மோட்டிவேட் பண்ணுறது தான் இவரோட மிஷன் அண்ட் ட்ரஸ்ட் வழியாக சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூஷனுங்க. ஒரே மனிதருக்குள்ள ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு யோகி, ஒரு ரைட்டர் அண்ட் ஒரு மோட்டிவேட்டர், இந்த மாதிரி அனைத்தும் கலந்த ஒரு அழகான சங்கமம் தான் இவர் அப்படின்னு சொல்லலாங்க. He is always young at heart, rich in wisdom, deep in service and bright in smile. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வண்டர்ஃபுல் பர்சனாலிட்டியை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்பாள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய சிஇஓ ஸ்ரீ அம்பாள் முத்துமணி அண்ணாச்சி அவங்க தான். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பர்ட் சீரீஸில் நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய சேர்மன் ஜேசி அம்பாள் முத்துமணி அண்ணாச்சி தான் இருக்காங்க. வணக்கம் சார், உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். அண்ட் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இந்த லெவலுக்கு வரதுக்கு வந்து சார் வந்து நிறைய பங்கு வகிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பாள் ராமசாமி யோகா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகா சென்டர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அம்பாள் ராமசாமி புஷ்பமணி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டுமே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய சர்வீசஸ் வந்து சார் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வெல்கம் சார். நீங்கள் வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய பிராண்டை நீங்கள் வந்து நிலைநிறுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க, எப்படிலாம் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்க, எங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இல்லை, இதில் பெரும்பங்கு என்னுடைய தகப்பனாருக்கு தான் போடும். ஏன்னா பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக சார். இந்த அம்பாள் அப்படிங்கிற இந்த பிராண்டுக்கு அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது ஒரு கதையாகத்தான் இருக்கும். அது 1941 அவர் தொடங்கினார் இந்த காப்பி தொழில். அப்படி தொடங்கும்போது அவருக்குன்னு யாரும் உதவி செய்கிறதுக்கெல்லாம் பெருசாக இல்லை. ஏன்னா அந்த குடும்பம் அப்படிப்பட்டது. நிர்பந்தம் வந்தது, படிப்பை நிறுத்திட்டார். 4 வரைக்கும் தான் படித்தார். அதுக்கு பிறகு ஒரு கடையில் வேலை செஞ்சார். அந்த கடையில் வேலை செஞ்சு அந்த அனுபவத்திலே தான் அதுக்கு பிறகு அவர் இந்த காப்பி தொழிலை ஆரம்பித்தார். காப்பி கொட்டையை வாங்கி அதை அவங்க அம்மாக்கிட்ட கொடுத்து வீட்டில் வறுத்து, இப்படியான தொடக்கம் தான் இந்த நிறுவனத்தினுடைய ஒரு அடித்தளமாகவும் ஒரு ஆதாரமாகவும் இருந்ததுன்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக சார். என்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க, என்னென்ன லேர்னிங்ஸ் உங்களுக்கு இருந்தது இந்த பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணுற டைமில்? இல்லை, அதாவது ஒரு சேலஞ்சிங்காக இருந்ததெல்லாம் எனக்கு அடுத்தடுத்து தொழிலோட முன்னேற்றங்கள் வந்து பெருசாக இல்லை. ஏன்னா அதில்
காஃபியை பொறுத்த வரைக்கும் நிறைய போட்டிகள் இருந்தது ஒரு காலத்தில். அப்போ நாங்கள் சிக்கரி தொழிலும் பண்ணோம். சிக்கரி பல பேருக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது புரூக் பாண்ட் எங்ககிட்ட கான்ட்ராக்டில் வாங்கினாங்க. இந்த புரூக் பாண்டோட கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு தான் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆமாம், அடுத்த லெவல் போகிறதுக்கு கிடைச்சது. அதே புரூக் பாண்டு ஹிந்துஸ்தான் லீவரோட மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹிந்துஸ்தான் லீவருக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை இருந்தது. எதையுமே நாங்களாக போக அப்ரோச் பண்ணலை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பலம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மை, அதை பார்த்து அவங்களே குவாலிட்டி, இதெல்லாம் பார்த்து தான் அவங்க அந்த தொழிலை கொடுத்தாங்க. அப்போ தொழிலோடு அவங்களும் வளர்ந்தாங்க, நாங்களும் வளர்ந்தோம். இந்த காப்பி தொழிலில் பெரும்பங்கு கிட்டத்தட்ட ஒரு 60% காப்பி தொழில் இப்போ ஹிந்துஸ்தான்களுடைய புரு வந்து எங்ககிட்ட தான் இருக்குது. அப்படி நிறுவனம் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய விருட்சகமாக ஆகிருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். இப்போ வந்து என்ன பிராண்டில் நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி அபீஸ் இல்லை, எங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா எங்களோட சொந்த தொழில் பார்க்கும்போது அபீஸ் காஃபி இருக்குது, அபீஸ் டீ இருக்குது, அதுபோக நிறைய க்ரோச்சரிஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக வந்து 2015 என்னோட புதல்வன் வந்த பிறகு இந்த தொழிலை முழுமையாகவே அவங்க தான் எடுத்து செய்கிறாங்க. அதில் ரொம்ப முனைப்பாக இருக்கிறது என்னுடைய மருமகளும் சேர்ந்தே செய்கிறாங்க. அது ரொம்ப ஃபேமிலியாகவே பண்ணுறாங்க அவங்க. அதனால் என்னோடய ஈடுபாடுங்கிறதோ அதில் வந்து பெருசாக கிடையாது. ஏதாவது ஒரு சமயத்தில் தேவைப்படுவேன், அந்த நேரத்தில் நாங்கள் என்னை வந்து கேட்டுக்கிடுவாங்க. அது அவங்களுக்கு ஏன்னா அவங்க தான் இனிமேல் இருந்து அதை செய்ய நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்டில் இருந்து ஒரு கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்கீங்க. அப்படி இருந்தால் தான் இந்த தொழில் வந்து ரொம்ப காலத்துக்கு போகும். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறைய ஐடியாஸ் கொண்டு வந்திருப்பாங்க. எவ்வளோ காலத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஓய்வுங்கிறது கிடையாது, நான் ஓய்வாகவே இருக்கிறது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து எதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமோ செஞ்சு கொடுக்குறேன். அவங்க நல்லா பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் அம்பாள் கிராண்டுன்ற லாட்ஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அடுத்து ஒரு ப்ராஜெக்ட், பெரிய தேட்டர் ப்ராஜெக்ட் இருக்குது. இது மாதிரிலாம் நிறைய அவங்க அடுத்தடுத்து செய்கிறாங்க. அதனால் இன்றைய இளைஞர்களை வந்து நம்ம கட்டுக்குள் வைக்க முடியாது. அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வயசானாலும் உங்களோட அழகும் ஸ்டைலும் வந்து குறையவே மாட்டேங்குது. இந்த டைலாக் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த டைலாக்கு ஏற்ற மாதிரி தான் சார் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு 71 இயர்ஸ் அப்படின்னா நீங்களாம் நம்புவீங்களா? நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் என்னால் நம்பவே முடியல. சார், இந்த மாதிரி உங்களோட ஏஜ் வந்து தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கான சீக்ரெட் எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய சீக்ரெட் இல்லை. என்னென்னா உண்மையிலே வந்து ஒரு தோற்றம் இளமையாக இருப்பதற்கும் அவங்க இளமையாக வாழ்வதற்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது. இந்த 2 வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் சிந்திச்சு பார்த்தா தெரியும். ஒருத்தர் இளமையாக தோற்றம் அளிப்பது வந்து வித்தியாசம். தோற்றத்தை எப்படி வேணாலும் கொண்டு வரலாம் ஒரு மனிதர் இளமையாக. வாழ்கிறதுன்றது பெரிய விஷயம். அது என்ன சொல்லுவாங்கன்னா ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லிம்பாங்க ஆங்கிலத்தில் சொல்லும்போது. ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக ஒரு மனிதன் முதுமை அடையணும். அந்த முதுமை அடையும் பொழுது என்னன்னா முதுமை அப்படிங்கிறத அது வந்து ஒரு முதிர்ச்சி, மெச்சூரிட்டி. எல்லாரும் நினைக்கிறாங்க முதுமை அப்படின்னா வயசாகிறது அப்படிங்கிறது. ஏஜ் இஸ் மியர் அ நம்பர் ஒன்லி. நம்ம மைண்ட் செட் தான் நம்ம என்ன ஏஜ்ன்றது. அது மட்டும் இல்லை, உண்மையிலே வயதாகும் போது மனுஷன் தளர்ந்து போகிறான். அது வந்து உண்மை. ஏன்னா எல்லாம் சொல்லலாம். எனக்குமே 70-72 வயசில் முன்பு மாதிரி ஓடுறது, முன்பு மாதிரி வந்து என்னால் நடமாட முடியுதெல்லாம் இருக்காது, குறையத்தான் செய்யும். அதில் வந்து ஒரு தப்பு இல்லை. பட் என்ன அப்படின்னா அந்த முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவன் தான் உண்மையிலே இளைஞனானவன். ஏன்னா இளமையான காலங்களை அவனால் தான் திரும்பி பார்க்க முடியும். கண்டிப்பாக சார். ஒரு மனிதன் மலை ஏறுறான், சிரமப்பட்டு மலை ஏறுறான். அந்த மலையில் எத்தனையோ படிகள் இருக்குது, எத்தனையோ பாதைகள், போகும் வழிகள் எல்லாம் நிறைய சிரமங்கள் இருக்குது. அத்தனையும் கடந்து உச்சியில் போயிடுறான். கண்டிப்பாக அந்த மனிதன் உச்சிக்கு போன பிறகு அவன் கடந்து வந்த அந்த படிகளையும் பாதையும் திரும்பி பார்க்கிறான். அங்கே இருந்து அவனுடைய வாழ்ந்த பகுதியெல்லாம் பார்க்குறான். அவன் வாழ்ந்த வீடை பார்க்குறான். அவன் ஆசையாக ஆடித்திரிந்த அந்த ஆற்றங்கரையை பார்க்கிறான். தன்னுடைய பள்ளிக்கூடத்தை அந்த பார்வையில் பார்க்கிறான். அந்த தூரத்து பார்வையில் அவன் ரசிக்காத விஷயங்களே இல்லை. அத்தனையும் அவனுடைய பார்வையில் கிடைக்கிறது. அதுபோல தான் இந்த முதுமை என்ற அந்த முதிர்ந்த காலம். இந்த முதிர்ந்த காலத்தில் ஒரு பெரிய நமக்கு கிடைத்திருக்கிற யோகம் என்னென்னா அந்த இளமை காலங்களை அசை போட்டுக்கொள்வது, அதை பார்ப்பது. இந்த அனுபவம் தான் அவனுக்கு நிறைய விஷயங்களில் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் பின்னால் செல்பவர்களுக்கு இது ஒரு பாடமாகவே ஆகும். அந்த நீங்கள் இப்படி யங்காக இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலில் என்னென்னலாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ அதை எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
இல்லை அப்படிலாம் ஒன்றும் பிரமாதமாக இல்லை. தொடர்ந்து என்னோடய உணவு கட்டுப்பாடு எப்பயுமே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் இலையிலையோ வீட்டில் தட்டிலையோ மீதி வைக்கிறதே இல்லை. ஏன் மீதி வைக்காமல் இருக்கேன்னா அது என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்குவேன். கல்யாண வீட்டில் போனால் நான் இலையே பார்க்க மாட்டேன். யாரெல்லாம் என் பக்கத்தில் வந்து உணவை சர்வ் பண்ணுறாங்களோ அவங்களத்தான் கவனிப்பேன். இப்போ எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்குவேன். முடித்த பிறகு என்னோட இலை வந்து எனக்கு கொடுத்த அதே மாதிரி இலையாக திருப்பி வச்சுட்டு தான் போவேன். ஆமாம், இது 15 வருஷமாக நான் கடைப்பிடிக்கிறேன். அதனால் அது ஒரு காரணம். ஒரு 30-33 வருடங்களாக நான் சைவ உணவை தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அது ஒரு காரணமாக இருக்கலாம். அது போக வாழ்க்கை வாழ்கிறதுல வந்து சில விஷயங்கள் இருக்குது. விட்டு கொடுக்கறது, சில விஷயங்களை மறக்கிறது, மறதியாக இருப்பதும் கூட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு குடிப்பினை. சில பேர் மறதி இல்லை, ஞாபக மறதியாக இருக்காங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா யாரெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் மறந்துடுவாங்க. கண்டிப்பாக தேவையில்லாமல் திங்க் பண்ணி அதனால் மறக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுல மறக்கணும். இப்படியான வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா சந்தோஷமாக என்ன அகத்தில் இருக்கோ அதை முகத்தில் தெரியும். வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ்கிறனால தான் எப்பயும் யங்காக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பீஸ்ஃபுல்லை வந்து நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். அம்பாள் ராமசாமி யோகா சென்டர் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சென்டர் மூலமாக என்னென்னலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? யோகாவில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? யோகாவில் ஸ்பெசிஃபிக்காக எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? அதுக்கான ரீசன் இல்லை, அது நிர்பந்தத்தில் தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே யோகா பண்ணுவாங்க. எங்கள் அம்மா பண்ணுவாங்க, எங்கள் ஐயா எங்களுடைய ஃபாதர் பண்ணுவார், நாங்கள் எல்லாருமே அவர் பின்னால் போடுவோம். அப்படி யோகா வந்து ஒரு தனித்து ஒரு விஷயமாக வாழ்க்கையில் இல்லை, எங்களோட இணைந்ததாக இருந்தது. அப்படி இருக்கும்போது அவர் இறந்த பிறகு அவருடைய அம்பாள் ராமசாமி யோகா சென்டர்னு அவர் ஆரம்பித்து வச்சுட்டு இறந்துட்டார். அப்போ அதை எடுத்து நடத்த வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. சுற்றி இருந்தவங்களாம் எனக்கு ரொம்ப உதவுனாங்க. என்னோட வந்திருக்கக்கூடிய அவ்வளவு யோகா அன்பர்கள் எல்லாம் அதில் அவ்வளோ ஈடுபாடாக இருந்தாங்க. அது நேஷ்னல் லெவல், வேர்ல்டு லெவலுக்கெலாம் நிறைய மாணவர்களை அனுப்பினோம். எங்கள் ட்ரஸ்ட்டு போல் அதுக்கான உதவியெல்லாம் நம்ம செய்கிறோம். எங்களுக்கு ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய ஹால் அதில் வந்து இடம் இருக்குது. அதனால் யோகா கிளாஸஸ் நடக்குது. அது அதுவாக போய்கிட்டு இருக்குது, முன்னேறிக்கிட்டு இருக்குது. அதனோட ஒரு பெரிய வெளிச்சம் நிறைய பேருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது. அவங்க ரொம்ப ஒரு ஈடுபாடோடு அதில் இருக்காங்க. சூப்பர் சார். ஸோ இப்போ யோகாவோட பேசிக்ஸே ஒருத்தருக்கு தெரியல, எதுவுமே தெரியல, அவங்க இந்த ஒரு ஆசனாவாவது பண்ணுங்க அப்படின்னா என்ன ஆசனா சஜஸ்ட் பண்ணுவீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. நான் என்ன சொல்லுவேன், யோகாவே பண்ணாலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. யோகா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கை எப்படி அந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னா, மக்கள் அப்படி யோகாவை ஒரு துணையாக வச்சுருந்துருக்காங்க. குருகுல பள்ளி இருந்திருக்கு, ப்ராப்பராக மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. இதை மாதிரியெல்லாம் அந்த மாணவர்கள் படித்து அவங்க வாழ்க்கைக்கு ஒரு துணையாக அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ இன்றைக்கி யோகாவே நான் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்க மாட்டாங்கங்கிறது கிடையாது. நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், நமக்குன்னே கடவுள் வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு. இதை ரொம்ப பேர் மறந்துடுறோம். எப்படி அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு இனாமாக ஒரு விஷயம் கிடைக்கும் வாழ்க்கையில். அது எப்படின்னா, ஒரு பறவை இருக்குன்னா அதுக்கு பறப்பதற்கு ஆன விஷயத்தை இனாமாக கொடுத்துருக்கிறார். ஒரு இறக்கை இனாமாக கொடுத்துருக்கார் கடவுள். ஒரு நீந்தி திரியும் மீன் இனத்திற்கு பார்த்திங்கன்னா அதனுடைய துடுப்புகளாக அவருடைய உடம்பு அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு மிருகங்களுக்கு பார்த்தோம்னா, மான் இனங்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. அதற்கான கால்களை கடவுள் படைச்சிருக்காரு. மனுஷனுக்கு அப்படி ஒரு கால் படைத்ததனுடைய அர்த்தம் என்னென்னா நடரா அப்படின்னு சொல்கிறது. அதனால் அதை நம்ம மறந்துட்டோம். நடை என்பது வாழ்க்கையோடு இயந்த ஒரு விஷயமாக இருந்ததை இன்றைக்கி ஒரு பயிற்சியாக கொண்டு போயிட்டோம். அது அப்படி ஒரு பைக்கு கார் இல்லாமல் போகிறதில்ல, வாக்கிங்கே இல்லை. எல்லாரும் அது ஒரு நிர்பந்தமாக ஒரு வாழ்க்கையில் தேவைப்படும் ஒரு விஷயமாக அதை நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் முந்தி அதை இணைந்திருந்தது. இப்படி ஒரு நடையை தவிர்க்கிறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நடை நடக்கும் தூரம் தான் வாழ்க்கை. நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்துக்க உங்களால் முடியுதோ அவங்க தான் ரொம்ப நாள் இருப்பாங்க. நடை முடங்கினால் வாழ்க்கை முடங்கிடும். நடந்துக்கிட்டே இருப்பார். அவரை அனுதினமும் நம்ம பார்க்கலாம். எங்கள் ஊரில் அப்படித்தான் ஒருத்தர் 102 வயசு வரைக்கும் நடந்தார். நடந்தே போவார். காலில் செருப்பு கூட போட்டிருக்க மாட்டார். அவரை பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்கும். நம்மளும் இப்படி நடப்போமா, அந்த வயசில் முடியுமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவர் சில காலமாக வரலை, அவரை காண முடியல. அவர் அதுக்கு பிறகு 1 வருடம் தான் இருந்தார், இறந்து விட்டார். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், நடை முடங்கி விடும்போது அங்கு வாழ்க்கை முடங்கிவிடும். ஆக்சுவலாக அந்த
நம்ம நடக்கிறப்ப அந்த காஃப் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகுது, அதனால அந்த blood circulation நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மை. இப்போ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹார்ட் ஆக்டிவேட் ஆகுதுன்றாங்க. எல்லா அவைகளும் நம்ம ஹார்ட்டுக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு கிஃப்ட். கைக்கு இருக்குது, நமக்கு தலைக்கு ரத்தம் போகுது. ஆனால் காலுக்கு போகிற ரத்தம் எவ்வளோ நாள் ஆகும் திரும்பி வர்றது? அதுக்காக தான் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணுறோம். அதனால் நம்ம அதை பிரிஸ்காக வச்சுக்கணும். காலிலிருந்து தான் நிறைய வியாதிகள் தொடங்குது. அப்போ நம்ம காலை நம்ம வந்து பொதுவாகவே நம்ம காலை கவனிக்கிறது இல்லை. நம்ம காலை வந்து நம்ம கவனிக்கிறது இல்லை. அதிலும் பெண்கள் எப்படியோ ஆண்கள் வந்து அவங்க காலை பார்த்துக்கிறதே கிடையாது. அதை பராமரிக்கணும், நல்ல விதமாக வச்சுக்கணும்னு அவங்க சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா அது தடமாடுவதற்கு அதானே கிடச்சிருக்கு. உடல் ஒரு வாகனம் அப்படின்னா அந்த உடல் வாகனத்திற்கு உறுதுணையாக இருக்கிறதே நம்ம கால் தானே. கண்டிப்பாக. அப்புறமா இந்த அம்பாள் ராமசாமி புஷ்பமணி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அந்த ட்ரஸ்ட் மூலமாக என்னென்னலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அது ரொம்ப சைலண்ட்டாகவே பண்ணிகிட்டு தான் இருக்கோம். வருடங்கள் முழுவதும் எங்களுக்கு வரக்கூடிய அந்த அந்த திருமணங்கள் புக் ஆகுது நிறையா. அதில் வருஷத்துக்கு ஒரு 10-15 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் ட்ரஸ்ட்டு மூலம் உதவி பண்ணிகிட்டே இருக்கோம். வேலை செய்கிறவங்களுக்கு, சுற்றி இருக்கிறவங்களுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, கல்விக்கு, பிறகு மெடிக்கலுக்கு செலவழிக்கிறது, இதெல்லாம் அதில் ரொம்ப காலமாகவே நடக்குது. அது ஒரு 25 வருஷம் அது ஒரு தொடர் சேவையாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது நாங்கள். சூப்பர் சார். நீங்கள் வந்து ஒரு ஜேசியாகவும் இருந்திருக்கீங்க, ஒரு ரொட்டேரியனாகவும் இருந்திருக்கீங்க. ஜேசியா ரோட்ரியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஏதாவது ஒன்று தானா எதை சொல்லுவீங்க? அப்படிலாம் ஒரு கேள்வி வச்சுக்கிட முடியாது. ஏன் அப்படின்னா ஜேசிஸுங்கிறது வந்து ஒரு பயிற்சி பள்ளி. கண்டிப்பாக சார். அது நிச்சயமாக அதில் நான் சொல்லுவேன் ஜேசிஸாக இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட நடைமுறை பாவனைகள், அவங்க கூடிய செயல்கள் எல்லாத்துலேயும் அது பிரதிபலிக்கும். கண்டிப்பாக சார். அப்படி ஜேசிஸிலேருந்து வந்தவங்க தான் ரோட்ரிலையுமே சைன் பண்ணுவாங்க. இப்போ ரோட்ரி வந்து ஒரு ஆடம்பர ஒரு பகுதி ஆயிடுச்சு இன்றைக்கி. அதுக்கு செலவழிக்கணும் நிறைய. அப்படி இருக்கணும். ஒரு அடல்ட் ஸ்டேஜ் ஆகும்போது அவங்களுக்கு அது தேவைப்படுது. ரிட்டையர்ட் ஆகிடுறாங்க, பிள்ளைகள்லாம் பிஸ்னஸ்க்கு வந்துடுறாங்க, சர்வீஸ் பண்ணணுன்றப்ப அந்த ஏரியாவை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு ஒன்று இருக்குது. அதன் மூலமாக அவங்களை அடையாளம் காமித்துக் கொள்கிறார்கள். அவங்க அதில் கவர்னராக வரணும்னு நினைக்கிறாங்க, ஏதாவது முக்கிய பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு பாலிடிக்ஸில் போக பிடிக்காது. இப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த ரோட்டரியினுடைய இயக்கத்தில் அவங்க ஈடுபாடாக போகிறாங்க. ஓகே சார். ஜேசிஸ்லேருந்து ஒரு லேர்னிங் அப்படின்னா என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நான் ஒரு பேக் பெஞ்சில் உட்காந்துருந்தவனே. நீங்களாம் நிறையா ட்ரைனிங் எடுக்கிறீங்க, நிறையா அப்படிலாம் நான் வந்து ட்ரைனிங்ஸ்லாம் நிறையா போனதில்லை. பார்த்துருப்பேன் நிறையா. எனக்கும் ஒரு ஆச்சானாக இருந்தார் அப்படின்னா ராஜா கோவிந்தசாமியை சொல்லலாம். அவருடைய பேச்சுக்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் எங்களை ரொம்ப ஈர்ப்பு இருந்தது. ஏன்னா 77 நான் ஜேசிஸ் விருதுநகரில் ஆரம்பிக்கும் போது அது ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. அது விருதுநகரில் ஆரம்பிக்கும் போது அந்த இளைஞர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு உறுதுணையாக இருந்தது அப்போ சொக்கர் இருந்தார். சொக்கர் அப்போ மதுரையிலேருந்து ராஜா கோவிந்தசாமி, ஜெயப்பிரகாஷ் இவங்கெல்லாம் வந்தாங்க. வந்து அதை ஆரம்பித்து கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய அந்த இயக்கத்தினுடைய தொடக்கமே விருதுநகரில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்ததுன்னு சொல்லணும். அதுக்கு கூட பிரேம்குமார் இருந்தார். அதில் ரொம்ப உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன லேர்னிங் கிடச்சிச்சு? அங்கே கிடைச்சது வந்து எனக்கு என்னென்னா ஒரு நல்ல டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்கை நான் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டது ஜெயசிஸில். இன்றைக்கி கூட ஆமாம், இன்றைக்கி கூட அது வந்து ஒரு பெரிய கற்றல் எனக்கு. அதில் அது படித்தது மேடை பேச்சில் ரொம்ப பேச முடியாட்டாலும் அதற்கு பிறகு அதனுடைய அனுபவத்தை எனக்கு கொடுத்தது. அதில் சின்ன சின்ன பேச்சுகள் நம்ம பேசினா கூட மேடை பேச்சுங்கிறது நம்ம ஏதோ அழகாக சொல்லிட்டோம், 4 விஷயத்தை பேசிட்டோங்கிறது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று ஒளிந்திருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நமக்கு வெளியே வருது. ஆனால் அப்படி தான் நான் ஆரோக்கியத்தை பற்றிலாம் நிறையா பேசினேன். சொல்லுவாங்க இவ்வளவு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பேசக்கூடிய அதை எடுத்து என்ன நினைக்கிறோமோ அதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கணும். கண்டிப்பாக அதை கற்றுக் கொடுத்தது வந்து ஜெயசிஸ் தான். அது வந்து ஜெயசிஸுக்கு நான் உண்மையிலே கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்னது சார்? நான் உண்மையிலே சொல்ல போனோம்னா சாப்பாடு அப்படிங்கிறது பல பேர் நினைக்கிறது வயிற்றை நிரப்புவதற்கும் ருசிக்காக நினைக்கிறாங்க. நான் அப்படி நினைக்கவே மாட்டேன். சாப்பாடு வந்து வயிற்றை நிரப்புவதற்கு மட்டுமல்ல, உணவு அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படக்கூடிய உணவுக்கும் உடலுக்குள்ள அந்த உறவை வலுப்படுத்துவது தான் உணவு. ஸோ நீங்கள் உங்கள் பாடியோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. ஆமாம், உடலுக்குன்னு ஒரு மொழி இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க பாடி லாங்குவேஜ் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் பாடி லாங்குவேஜ் கிடையாது,
உடல் என்ன சொல்லுகிறதோ அந்த மொழி அது உங்களுக்கு புரியுது. அதை வந்து புரியணும். அப்போ என்ன சாப்பிடணும், இன்றைக்கி என்ன தேவைன்னா அதை மட்டும்தான் சாப்பிடணும். தேவையில்லை நான் எங்கே போனாலும் வெளியே எதுவும் சாப்பிட மாட்டேன். எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க கோச்சிக்கிட்டால் கூட பரவாயில்ல, சாப்பிட்டதே இல்லை. ஆமாம், எனக்கு ஏதாவது தேவைன்னா அந்த ஃப்ரூட்ஸோ கொடுக்குற தண்ணீரையோ குடிச்சிட்டு வந்துடுவேன். இது இன்றைக்கு நேரத்தில் இல்லை, கல்யாண வீட்டுக்கு போனாலும் சாப்பிட மாட்டீங்க. ஆமாம், எங்கேயுமே ஏதாவது கல்யாண வீட்டு ஹோட்டல்ஸ்லாம் போய் சாப்பிடவே மாட்டீங்க. எங்கங்க ஹோட்டல் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும், நிர்பந்தம் இருக்குல்ல. அது செலக்ட் பண்ணி வச்சுக்கணும், நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நான் ரெகுலராக டென்னிஸ் விளாட்றதுனால எந்த காலத்துலையும் டென்னிஸ் விளையாடுறீங்களா சார்? நம்ம இப்போ நான் விளாட்றேன், மேட்சஸ்லாம் போகிறோம், வெளியூருக்குலாம் போக தெரியும். சூப்பர் சார். வெட்ரன்ஸ் விளாண்டுட்டு இருக்கோம். காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கணும். நிறையா பேர் செய்கிற தப்பு அதான், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி என்னோட உணவு இருக்கும், சைவ உணவு. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் எடுத்துப்பீங்க பிரேக்ஃபாஸ்ட்டில்? ப்ரோட்டீனு, கார்ப்ஸ், எல்லா ஃபைபர்ஸ் எல்லாம் சேர்ந்து கலவையாக எடுப்பீங்களா? அப்படி எதுவும் வச்சுருக்கீங்களா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? பேலன்ஸ்டு டயட்டுங்கிறது நம்ம எதையுமே ஒதுக்காமல் சாப்பிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேலன்ஸிங்காக கிடச்சிரும். நமக்கு வந்து அது நிச்சயமாக வேணும் நியூட்ரிஷனில். என்ன அப்படின்னா உணவை பொறுத்த வரைக்கும் 3 வகையாக சொல்ல முடியும். ஒன்று வந்து நியூட்ரிஷனல் ஃபுட், ரெண்டாவது நம்ம வந்து ப்ரொடெக்டிவ் ஃபுட், மூணாவது க்யூரேட்டிவ் ஃபுட். ஓகே சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குறீங்க அந்த சொன்ன மூணுமே. என்னென்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக. இல்லை ஒன்றும் இல்லை, நியூட்ரிட்டிவ் ஃபுட்டுங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தேவை. அது எந்த வயசு வரைக்கும் தேவைங்கிறத நம்ம நிர்பந்தமாக அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். குழந்தை இருக்குன்னா அதுக்கு நியூட்ரிட்டிவ் வேணும், சத்து நிறையா கொடுக்கணும். அப்போ என்னென்ன கொடுப்போம், கொழுப்பு சத்து எல்லா சத்தையும் நிறைவாக கொடுப்போம். நல்ல புரோட்டீனுக்கு சிக்கனை கொடுக்குறோம். இப்படியான உணவுகளெல்லாம் கொடுத்து குழந்தைகளை வளர்க்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட உணவு ஓரளவுக்கு மேலே நமக்கு வயசுக்கு தேவையில்லை. சரி, இது என்ன அப்படின்னா ப்ரொடெக்டிவ் ஃபுட்டுன்னா அது நமக்கு தெரியாது. நம்ம உடம்புல என்ன இருக்குன்னு நினச்சிங்கன்னா நமக்கு தெரியாமையே நிறையா விஷயம் நடக்கும். இந்த உடல் எப்படி இருக்குன்னா எதையுமே சொல்லாது, திடீர்னு ஒரு நாள் முடக்கிடும். அப்படி இல்லை, ஒன்றுக்குள்ளே ஒன்று அதுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்கும். இப்போ லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் ரிலேட்டட். இப்போ வந்து லங்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னா ஹார்ட் ஹெல்ப் பண்ணும், ஹார்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் லங்கு ஹெல்ப் பண்ணும். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறது லிவர். அது குடும்பத் தலைவன் மாதிரி, குடும்பத் தலைவனுக்கு தான் பொறுப்பு அதிகம். அந்த லிவர் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிடும். இப்படி நம்மளுடைய அவயங்கள்கிட்ட இருந்தே அப்படி ஒரு ஒற்றுமையையும் அப்படி ஒரு அதாவது ஒன்றுக்குள்ள ஒன்று உதவி கொடுக்குற தன்மையை நம்ம கற்றுக்கணும். உடம்புக்குள்ள அது இருக்குது. அது இருக்கும் வரைக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதில் ஏதாவது முரண்பாடு வந்தால்தான் நமக்கு பிரச்சனை ஆகுது. அந்த முரண்பாடை காமிக்கும். எப்போ காமிக்கும்னா அதுக்கு சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த ப்ரொடெக்டிவ் ஃபுட் என்ன செய்யும்னா உங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள், பின்னால் வரக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாம் பாதுகாக்கும். அதாவது பாதுகாப்பான உணவு. அந்த பாதுகாப்பான உணவுன்னு நம்ம சொல்லும்போது அதாவது சொல்லலாம்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இது ரெண்டு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அது ரொம்ப பிரமாதம் இல்லை. ஒரு நாளைக்கு 100-200 கிராம் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பழங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம். எந்த நேரத்துலையும் சாப்பிடாமல் ஒரு வயிறு காலியாக இருக்கிற நேரம் பழங்களை சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏர்லி மார்னிங் பப்பாளி சாப்பிட்லாம். இப்படி பழங்களை வயிறு காலியாக இருக்கும்போது, அங்கு எதுவுமே உணவு இல்லாத போது இந்த மாதிரியான ஒரு உணவை போட்டோம்னா அது நமக்கு. நீங்கள் ப்ரொடெக்டிவ் ஃபுட்ஸ்ன்னு மீன் பண்ணுறது வந்து காய்கறிகளும் ஃப்ரூட்ஸ் நம்ம நல்லா எடுத்துக்கலாம். பிறகு இந்த பக்கம் வரும்போது க்யூரேட்டிவ் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறது. க்யூரேட்டிவ் ஃபுட்ஸ்னால் குணப்படுத்த உணவு. இது என்ன குணப்படுத்தும் அப்படின்னா உடம்புல சின்ன சின்ன உபாதைகள் ஆரம்பிக்கும். சின்ன சின்ன உபாதைகள் இருந்து தான் பெரிய பிரச்சனை வரும். கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற சின்ன மலச்சிக்கல் பின்னால் குடலில் வர்ற கேன்சர் கொண்டு விட்டுரும். அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஆனால் அதை உதாசீனப்படுத்திடுவாங்க. இப்படியான விஷயங்கள் அதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா சின்ன சின்ன மூலிகை உணவுகள். இந்த மூலிகைக்கு நீங்கள் வந்து பிரமாதமாக வெளியெல்லாம் போய் அங்கே வாங்க வேண்டியதில்லை. இன்றைக்கி போய் நீங்கள் கிச்சனில் பார்த்தாலும் நம்மளுடைய தேசத்து பெண்டீர்கள் எல்லாரும் கிச்சனில் வச்சுருக்கிறதுல ஒரு 15 மூலிகை இருக்கும். கடுகு, சீரகம் எல்லாமே மூலிகை தான். கருவேப்பில்லை, இதை வந்து நிறைவாக நம்ம பயன்படுத்தணும். கொஞ்சம் கூட அதிகமாகவே பயன்படுத்தலாம். கொஞ்சம் வயது கூடிடுச்சு அப்படின்னா வாரத்தில் 3 நாள் கருவேப்பிலை அடித்து குடிங்க. கருவேப்பிலை எடுத்து வெளியே தான் போடுறோம். நம்ம ஒரு நாளைக்கு 4 கருவேப்பிலை சாப்பிட்டா வருஷத்துக்கு எத்தனை கருவேப்பிலை ஆச்சு? முடி நரைக்காது. என்றைக்குமே அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபோலிக் அயனை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். பெண்களுக்கு நிச்சயமாக இரத்த சோகை வராது. குடும்பத்தில் பருவம் வந்த நங்கைகளுக்கு மாதவிடாய் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் கருவேப்பிலை சரி பண்ணி கொடுக்கும். இப்படி கருவேப்பிள்ளையை அதிகமாக நம்ம உணவில் சேர்க்கலாம். கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா நல்ல நல்ல நட்ஸ் அண்ட்
ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் சேர்க்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸு. இதை வந்து ஒரு பீடியாட்டிக்கில் ரொம்ப வேண்டியதில்லை, 4 நாள் எடுத்துக்கலாம். நல்ல நிலக்கடலை, இது மாதிரியான விஷயங்கள். புரோட்டீன் நிறைவாக கிடைக்கணும், அதுக்கு ஏதாவது பருப்பு வகைகள் இதெல்லாத்தையும் சேர்த்து அந்த மாதிரியான ஸ்பைசஸ் கூட சேர்த்திங்கன்னா அதுதான் நம்மளை வந்து க்யூர் பண்ணக்கூடிய உணவு. கண்டிப்பாக. அதை எப்படி 3 வகையாக உணவை நம்ம உணர்ந்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் சார்? பெஸ்ட்டு ஃப்ரெண்டா? பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் தான். நீங்கள் தான் வித்தியாசமாக சொல்லியிருக்கீங்க. நமக்கு நம்ம நல்ல நட்பு இருந்தால்தான் நம்ம வந்து இருக்கலாம். நல்ல நண்பர்கள் இருக்காங்க. இங்கு சில படங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ரொம்ப நான் என்னுடைய இளமை காலத்தில் எடுத்த நண்பர்களோடு இந்த கருப்பு வெள்ளை படம் இருக்கிறது. இதில் 1969 எடுத்தது. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஹாக்கி விளையாண்டு இன்பகரமாக கழித்த நேரத்தில் வெல்கம் ஸ்டுடியோவில் வச்சு எடுத்த இந்த படம். அதுக்கு அடுத்த படமானது கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக ஒன்றாக இணைந்து பயணிக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் இவங்க கூட விளையாண்டுருக்காங்க, கூட படிச்சிருக்காங்க, இல்லது கொஞ்சம் வயசுக்கு ஒன்றவங்களாக இருப்பாங்க. இப்படி எல்லாருமே அந்த ஹாக்கி கிளப்பில் இருந்து இணைந்து இன்று வரை நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம், இந்த நண்பர்கள் அனைவரும். அடுத்து 2 படங்களும் என்னோடய டென்னிஸ் நண்பர்கள். கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களாக தொடர்ந்து விருதுநகர் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் நாங்கள் டென்னிஸ் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நண்பர்கள் எல்லோரும் கொடைக்கானல் செல்லும்போது எடுத்த படம் தான் இது. அதற்கு அடுத்து ஒரு படம் இருக்குது, அதே டென்னிஸ் நண்பர்களோட விருதுநகர் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் எடுத்த படம். இந்த நட்பும் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய ஆட்டத்தோடு. அதுக்கடுத்து ஒரு வண்ணப்படம். இந்த வண்ணப்படம் மூணாறில் எடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 34 வருடங்களாக இந்த நண்பர்களோடு இணைந்தே மூணாறு, வெளிநாடு பயணம், வட இந்தியா என்று பல பகுதிகளுக்கு நாங்கள் சுற்றி வந்திருக்கிறோம். இதில் இருக்கிறவங்க சில பேர் காஞ்சிபுரத்தில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, பாம்பேயில் இருக்காங்க, சேலத்தில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க. அத்தனை பல பல பகுதிகளிலிருந்து ஒன்றாக சேர்ந்தோம். இன்னும் இந்த நட்பின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு அடுத்த படம் இளைஞர்களான ஜேசிஸ் நண்பர்களோடு, அந்த இளைஞர்களோடு எடுத்த படம். கிட்டத்தட்ட விருதுநகர் ஜேசிஸ் 50 வருடங்களை கடந்து வெற்றிகரமாக அதன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவங்களோட நான் எடுத்துக்கொண்ட படம் இது. வண்டன்மேடு சென்றபோது எடுத்தது. அதற்கு பிறகு ஒரு படமும் உங்களோடு இணைத்திருக்கிறேன். அவர்களும் ஜேசிஸ் நண்பர்கள் தான். இப்படியாக என்னுடைய நட்பு வட்டாரம் என்பது பல வகையில் சிதறி சிறப்பாக பயணித்து கொண்டிருப்பதற்குரிய காரணம் என்னென்னா, அவங்களோட நான் இன்று வரைக்கும் தொடர்ந்த நட்பை பேணி வருகிறேன் என்பதுதான் காரணம். அவருடைய இன்ப துன்பம், அவர்களுக்கான தேவை, எனக்கான தேவை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதற்குமான காரணமாக இருக்கிறது. அது வீட்டில் என்னுடைய மனைவியோட என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். என்னுடைய பையன் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். இன்றைக்கி என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னுடைய பேரன். இப்படியான நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. அதில் வந்து ஒன்றும் தப்பு இல்லை. பட் நமக்கு நாமே சிறந்த நண்பர்களாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக சார். உங்களோட ஃபேவரட் சாங் அப்படின்னா எந்த பாட்டு சொல்லுவீங்க? சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் இருக்குது. எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு வயது முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு நம்ம இளமை காலங்களை திரும்பி பார்க்கும்போது ஒரு பாடல்கள் வழியாக நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு வரும். ஒரு நண்பனோடு நம்ம போன திரைப்படத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது எந்த நண்பனோட போனேன்னு ஞாபகம் வரும். அந்த திரைப்படம் வெளியேற்ற நேரத்தில் நம்ம வீட்டில் என்ன ஒரு சம்பவம் நடந்ததுன்னு ஞாபகம் வரும். ஸோ இதன் வழியாக இந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இந்த பாடல்களும் அப்படி தான். இந்த பாடல்கள், ஒரு பாடல் கண்ணதாசன் எழுதியிருக்காருன்னா பாடலாக தனித்து பாடலாக நீங்கள் ராகத்தையும் தாளத்தையும் மட்டும்தான் நம்ம ரசிக்கிறோம், பாடல் வரிகளை ரசிக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கிறது, ஒரு மனிதனின் சோகம் இருக்கிறது. வாழ்க்கை முழுவதுமாகவே சாராம்சத்தை கொண்டு அதில் கொடுத்துருக்காங்க.
இப்படியான பாடல்கள்லாம் நிறையா இருக்குது. நான் சொல்ல வர்றதுன்னா அப்படி பாடல்கள் சொல்ல முடியாது. நான் ஒரு பாடல் சொல்கிறேன். இது வந்து வாலி எழுதுறது. நிறையா பேர் இது கண்ணதாசன் எழுதின பாட்டாத்தே நினைப்பாங்க. இது எம்ஜிஆர் நடித்த ஒரு படம். இந்த படம் வந்து பணம் படைத்தவனுங்கிற படம். ஒரு மாறுபாடான ஒரு கேரக்டர் எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆரோட மனைவி சௌகாரச்சனகி ஒரு தவறான வெளியில் போகக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அவர் இதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கிறாரு எம்ஜிஆர். அப்போ பெருந்தன்மையான ஏற்றுக்கொண்டு அவள் போகும் இடத்துக்கு இவரும் அங்கே போகிறாரு. அந்த இடத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பாட்டு படிக்கிறாரு. அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அவருக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஒரு பாடமாக இருக்கும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. ரொம்ப அருமையான வரிகள். அந்த மனிதன் போன போக்கை மறந்து போகலாமாங்கிற நேரத்தில் சிம்பாலிக்காக ஒரு படத்தை காமிப்பாங்க அந்த சினிமாவில். என்னன்னா, மகாத்மா காந்தி ஒரு பாதையில் நடந்து போவார். கண்டிப்பாக அங்கே சொல்கிறாரு, அந்த பாடலாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு வரி அதில் ரொம்ப நல்லா இருக்கும். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும்னா, நம்ம பார்வை எப்படி இருக்குன்னா நிறைய கனவுகளோடு இருக்குது. ஒரு மனிதன் இறந்து போகிறான் அப்படின்னா அவனோட ஆசைகள், அவனோட கனவுகள், அவன் எண்ணி எண்ணி மனதில் தோல்வியுற்ற துயரங்கள் எல்லாமே அவனோட சுடுகாட்டில் போயிடும். கண்டிப்பாக சார், அதோட புகஞ்சு போயிடும். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. நீ பார்த்த பார்வைகள் கனவுகள்லாம் நிற்காது, அது உன்னோட போயிடும். நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். நீ என்னமோ நிறையா அட்வைஸ் பண்ணியிருப்ப, நீ ரொம்ப நல்லவே நினச்சி நிறையா பேசுவ, இந்த மாதிரிலாம் பண்ணுவான், ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க, காற்றோட போயிடும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக, ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும். அது என்னன்னா, நீ இன்னைக்கு என்ன வாழ்றியோ அதை, மக்கள் உன்னை பற்றி என்ன இன்னைக்கு நினைக்கிறாங்க, என்ன வாழ்றியோ அந்த உண்மை தான் அவங்க மனசில் நிற்கும். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அந்த மகாத்மா காந்தியினுடைய அந்த படத்தையே வைத்து அதற்குள்ளே அதற்காக எழுதப்பட்ட பாடல் மாதிரியே தெரியும். முன்னோர்கள் சொன்னார்கள், இது உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும். இதை உணரலைன்னா அது ஒன்றும் இருக்காது. இப்போ மகாத்மா அகிம்சையை பற்றி சொன்னார், ஒத்துழைமையை பற்றி சொன்னார். இதெல்லாம் நீ சரியாக அறிஞ்சிக்கிடலைன்னா என்ன ஆகும், உனக்கு உதவாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அருமையான பாடல். ரொம்ப நல்லா வாலியினுடைய அப்படிப்பட்ட இப்படிலாம் இந்த காலத்தில் பார்த்த பாடல்களுக்குள் இதை கிட்டத்தட்ட இப்போ 60 வருஷம் கழிச்சு இன்னும் ரசிக்க முடிகிறது. கண்டிப்பாக சார், அப்படிலாம் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு சாங் டெடிகேட் பண்ணால் என்ன சாங் டெடிகேட் பண்ணுவீங்க? அது நேர் எதிர்மாறாக இருக்கும். இப்போ நான் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் வா அப்படிம்பேன். என்ன அப்படின்னு, இந்த பாட்டை கேடு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதில் பாரு, அவன் வந்து அந்த தோட்டத்தில் நடமாடுறதையும் அவன் கண் அழகையும் பாரு, அவன் பாரு எப்படி யதார்த்தமாக எப்படிலாம் பாடுறான் பாரு, பாரு தாவானி காவனையில் பார்த்த பருவமா, எப்படிப்பட்ட பாரு பாரு அப்படிப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்ப்பேன், அவன் தூங்கியிருப்பான். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம வந்து இல்லை, அது வந்து இயற்கை அப்படிதானே சார், ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், அந்த மாதிரி தான் கடவுளோட அமைப்பே இருக்கும். அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. அப்படி சொல்லும்போது அவளுக்காக டெடிகேட் பண்ணுறதுனா, நான் எனக்கு எல்லா பாட்டுமே டெடிகேட் தான். நான் இப்போ சொல்கிற பாட்டெல்லாம் அவளுக்காக டெடிகேட் பண்ணுறதாத்தே இருக்கும். அவங்கள நினச்சி ஒரு பாட்டு பாடுங்களேன், அவங்கள நினச்சி முன்னாடி இருக்காங்கன்னு. அப்படிலாம் படிச்சிட முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியங்களாகட்டும், கதைகளாகட்டும், திரைப்படமாகட்டும் எல்லாமே ஒரு பெண்ணை மையமாக வைத்து தான் படம் உருவாகிறது. இதுவுமே எல்லாருக்கும். சமீபத்தில் கூட ரொம்ப நாளைக்கு முன்னால் வெளியான போலீஸ்காரனோட மகள் படம் பார்த்தேன் நான். அந்த படத்தில் ஒரு மகள், இந்த மாதிரி ஒரு மகள் இருப்பாளா அப்படிங்கிறதுக்கு உருக்கமாக இருந்தது. தேட்டரை விட்டு வர்றவங்கெல்லாம் இது ஏதோ நம்ம குடும்பத்தில் நடந்த சோகம் மாதிரி அவங்க வெளியே வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம். அது ஒரு காவியமாக இருந்தது. அதில் இருக்கக்கூடிய பெண், குறிப்பாக அந்த தாய் மிகவும் பிடிக்கும். அந்த தாயை நான் கிட்டத்தட்ட என் வீட்டில் எவ்வளோ மாதிரி தான் நினைப்பேன். நான் என்னுடைய மனைவி மாதிரி எல்லா விஷயத்தையும், குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவள் எதிர்மறையாகவே எடுக்க மாட்டார்.
பாசிட்டிவாக என்ன மனைவி கணவன் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிறாள். பிள்ளைகள் ஏதாவது செய்கிறார்கள் தவறுகள் என்றால் அதையும் சொல்லுகிறாள், அதற்கு நியாயம் கற்பிக்கிறாள். அப்படி ஒரு குணாதிசயமான பெண்கள் தான் இன்றைக்கான பெண்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஃபேவரட் ஃபில்ம் அப்படின்னா படம், பிடிச்ச படம்? இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும், ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா எந்த படம் சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன் எம்ஜிஆரோட படம் நம் நாடு சொல்லுவேன். நம் நாடு என்ன மெசேஜ் அதில் நீங்கள்? ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? ஓ, நீங்கள்லாம் பேசுகிறீங்க லீடர்ஷிப்பை பற்றி. அவர் ஏன் அப்படி ஒரு தலைவரானார்? அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். மக்கள் விரும்புகிற ஒரு தலைவரானார். நேர்மை, நியாயம், ஒரு தீமையான விஷயத்துக்கு போராடுவது, ஓகே, சத்தியாகிரக, ஒரு மகாத்மா காந்தி போல் தன்னையே தன்னை மாய்த்து கொள்வது, இதெல்லாம் அந்த அதனால தான் அவர் தலைவர். பெரிய தலைவர் இல்லை, ஒரு முனிசிபாலிட்டி சேர்மனாக வருவார். சாதாரண அமைப்பு தான், ஒரு சாதாரணமாக ஒரு நடைமுறையில் மற்றவர்களுக்கு உதவி செய்து அன்பாக வாழக்கூடிய ஒரு கேரக்டர் அதில் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். அவ்வளோதான். ஒரு ஒழுக்க சிந்தனை உள்ள ஒரு இளைஞன். இந்த இளைஞன் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்க சிந்தனையும் அதுவும் எப்படி மாற்றம் பெற்று அது மக்களுக்கு உதவுகிறது அப்படிங்கிறது அந்த படம். ரொம்ப நல்லாயிருக்கும். லீடர்ஷிப்புக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த படம்னு சொல்கிறீங்க. நம்ம இந்த நேரத்தில் ஒரு எலெக்ஷன் நேரத்தில் இளைஞர்கள்லாம் இதை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? எனக்கு பிடிச்ச ஹீரோனா எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர். ஓகே, ஹீரோயின்? ஹீரோ என்ன, எனக்கு ரொம்ப நாள் பிடிச்சது வந்து சரோஜா தேவி தான். எதுக்காக பிடிக்கும் அவங்க? சரோஜா தேவி கிட்ட வந்து ஒரு பெண்மையோட நளினத்தை வந்து முழுமையாக பார்க்க முடியும். இன்னொன்று, எப்படி ஒரு கேரக்டர்னாலும் அவங்க நடிச்சுருவாங்க. ஓகே, எப்படி ஒரு கேரக்டர்னாலும் சரோஜா தேவி அளவுக்கு நடிக்கக்கூடிய பெண்மணி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு பக்கம் எம்ஜிஆருக்காகவும் நடிப்பாங்க, இன்னொரு பக்கம் சிவாஜி கணேசனுக்காகவும் நடிப்பாங்க. பாடல்களை வாயை செத்து அதுக்கு சுசுலாவே சொல்லியிருக்காங்க, நான் அந்த மாதிரியான ஒரு நடிகையை பார்த்ததில்லைன்னு. ஓகே ஓகே. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பாடலை கண்டிப்பாக கேட்கணுன்னா என்ன பாடல் வந்து ஒரு கருத்துள்ள பாட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்காக ஒரு பாட்டு, கண்டிப்பாக இந்த வளர்கிற பசங்களாம் இந்த பாட்டு கேட்டிருக்கணும்ப்பா அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுவேன்? இல்லை, நிறையா பாட்டு இருக்குங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க இன்றைக்கி இளைஞர். இப்போ நான் சொல்கிறேன் நம் நாடை நீ பாரு, நான் யார் பாப்பா? இந்த நம்ம இந்த கேமரா எடுத்துகிட்டு இருக்க இந்த 2 பசங்களுக்குமே நம் நாடை போட்டு விடுங்க, போட்டுவிட்டு உட்கார வச்சு அவங்களோட உட்காந்துருக்கு பார்க்கணும்ப்பான்னா பார்ப்பாங்களான்னா முடியாது. ஏன்னா இன்றைக்கு காலம் அது மாதிரி மாறிடுச்சு. இன்றைக்கி ஏதாவது ஒரு அறிவுரை சொன்னாலே அது தப்பாக எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதை நம்ம எடுத்துக்கிட சொல்ல முடியாது. இதை பாருங்கள், இந்த பாட்டை கேளுங்கன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலமாவது அந்த பாட்டு என்னன்றதை தெரிஞ்சுப்பாங்கல்ல, அந்த கருத்துக்களை, அதுக்காக கேட்குறேன். இல்லை, கருத்துக்கள்னால் இப்போ நான் சொன்ன இந்த பாட்டே நல்ல கருத்து தான். கண் போன போக்கில் போகக்கூடாது போனால் இன்றைக்கி அப்படித்தான் நடக்குது. கண் போன போக்கில் தான் எல்லோரும் போகிறாங்க. எதை வந்து தீர்மானமாக செய்கிறதில்ல, எமோஷன் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்க வெளியே எதையும் சிந்தித்து ஆராயக்கூடிய தன்மை வந்து இன்றைக்கி பல பேர்கிட்ட இல்லை. அதுகிட்ட இல்லை. அது எல்லாமே வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வேணும், பொறுமைன்றதே இல்லை இப்போ இருக்கிற. அதுதான் அவங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை அப்படி இருக்குது. அதுக்கு நிறையா காரணமாக வருது. சரிங்க சார், இப்போ இந்த அறுசுவை கான்செப்ட் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். உணவில் வந்து அறுசுவையும் இருக்கணும் அப்படின்றது இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து எப்படி எல்லா சுவையும் இருக்கிற ஒரு ஃபுட் அப்படி இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? இல்லை இந்த அறுசுவை கான்செப்ட் ஓகேவா? அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? இல்லை, அறுசுவைங்கிறது நம்ம அது வந்து என்னென்னா அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம். எப்படின்னா நீங்கள் பேசும்போதே நம்ம என்ன சொல்லலாம், அவங்க இனிமையாக பேசினார்கள்ங்கிறோம், சரியா? அதே மாதிரி அவன் சொல்லும்போது உப்பு சப்பு இல்லாமல் பேசினாங்கன்னு சொல்கிறோம். அங்கே உப்பு வருது. அந்த மனிதர் காரசாகமாக பேசினார் சொல்கிறோம், அங்கே வந்து காரம் வந்துடுது. இப்படி அதாவது எச்சை காரத்தி போகிற மாதிரி ஒரு ரொம்ப ஓர்ப்பாக இருந்தது பேச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பேச்சுக்கள் வளமையிலேயே நம்மளுடைய அதே மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களையே சுவையை சேர்க்குறோம். சுவைங்கிறது நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதில்ல, நம் நாவிலே இருக்கிறது. இப்போ நாவு என்ன செய்யுது? நாக்கு தான் நிறைய விஷயத்தை பேசுது, நிறைய விஷயத்தை பார்க்கறது. என்னென்னா இந்த நாக்கு என்ன செய்யும் சொல்லுவாங்கன்னா, வெல்லவும் செய்யும் கொல்லவும் செய்யும். இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அப்போ இந்த நாக்கினுடைய சுவையை தான் அந்த 6 சுவையையும் உணர செய்து ஒரு மனிதனை மாற்ற செய்கிறது.
இதை தான் ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க. ஆயுர்வேதத்தில் ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேருந்தே நம்ம சுவை மாறுதலாகவே கொடுத்துக்கிட்டே தான் வருவோம். இது முன்னோர்கள் அப்பயே வந்திருக்காங்க. எடுத்த எடுப்பிலே சாதம் கொடுக்கறதில்ல, அதுக்கு ஒரு நல்ல நாள் வைக்கிறோம். எடுத்த எடுப்பத்திலே மாமிசத்தை கொடுக்கறதில்ல குழந்தைகளுக்கு, அதுக்கு ஒரு நல்ல காலமும் அதுக்கு ஒரு பக்குவத்தையும் வரும்போதே கொடுக்குறோம். இந்த சுவை எப்படின்னா 4 வருஷம் ஆகும் குழந்தைகளுக்கு நாக்கில் சுவையை உணர்வதற்கு. நாக்கில் முழுவதுமாக அந்த சுவை நரம்புகள் டெவலப் ஆகிறதுக்கு 4 வருஷம் ஆகும். அதே மாதிரி தான் நுகரக்கூடிய தன்மையும், இது ரெண்டுக்கும் இணைப்பு இருக்கிறது. நீங்கள் ஒரு வாசத்தை தெரிஞ்சிருச்சு வீட்டுக்குள்ளே நுழையும் போதுனால உமிழ்நீர் வந்துடும். அப்போ அதுக்கு இதுக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்கு. இரண்டும் சகோதரர்கள். ஸ்மெல்லு வந்தாலே நமக்கு அந்த டெம்ப்டேஷன் அந்த மாதிரி வந்துடும். ஊறுகாய் பார்த்தாலே எச்சி ஊற ஆரம்பிச்சிடும். இது மாதிரி இருக்கும். அப்போ அதை கொண்டு தான் இந்த குழந்தைகளுக்கு வந்து உணவை கொடுத்து ஒரு அம்மா வந்து அந்த குழந்தையை வளர்க்கிறாள். சுவை நிறையா சுவைகள் பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சொன்னேன் மிளகா, இந்த மிளகாவே வந்ததே 600 வருஷத்துக்குள்ள தான். ஆனால் இப்போ மிளகா வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வத்தல் வந்து நல்லதில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் பெப்பர்லாம் இப்போ ரொம்ப சேர்க்கறது இல்லை, எல்லாமே இந்த ஃபேண்டஸியாக இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நாளாக இப்போ வத்தல் மிளகாயெல்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதை நிறைய நம்ம ஸ்பைசி ஃபுட்டு மூலிகை உணவுகளை என்ன ஆக்கிட்டோம்னா மசாலா உணவுகள் ஆக்கிட்டோம். கரெக்ட். அந்த மூலிகைகள் எல்லாமே மசாலா போயிடுச்சு, நம்ம அதை அதிகமாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இருந்தாலும் ஒரு இஞ்சி, ஒரு பூண்டு, மிளகு இதிலெல்லாம் ஒரு காரம் இருக்குது. அது வந்து இயற்கையான காரமாக இருக்கும். மிளகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது, பச்சை மிளகா நல்லது. காரம் கொடுக்கக்கூடிய சிகப்பு மிளகாயிலையும் அந்த சிகப்புத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது இட்ஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் கேன்சருங்கிறாங்க. அது ஆன்டி ஆக்சிடென்ட்டாக வேலை செய்யும். வத்தல் நல்லது. வத்தல்லையுமே சில பகுதிகள் எல்லாமே அளவோடு சாப்பிடணும் இந்த உணவெல்லாம். ஸோ அதனால் அறுசுவைங்கிறது நிறைவாக சாப்பாடுகளை நம்ம கசப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நல்லதில்லை. இப்போல்லாம் வந்து ஒரு மித்து இருக்குது என்ன அப்படின்னா, டயபெட்டிஸாக பாவக்காவாக சாப்பிடு, பாவக்காய் சூப்பாக குடி, இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த கசப்பு எல்லாமே ஒரு லிமிட்டு தான் அந்த பாடிக்கு. கசப்பு உவர்ப்பு எல்லாமே அந்த லிமிட்டை தாண்டி போய் அதுவே நிறைய பேருக்கு அந்த இஷ்யூஸ் வந்து. பொதுவாகவே கசப்பு உணவுகள் வந்து என்ன செய்யுதுன்னா உடம்புல இருக்கக்கூடிய நம்மளுடைய அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் நிலைப்படுத்துதுங்கிறாங்க. அல்கலினிட்டி அண்ட் அசிடிட்டி ரெண்டையுமே நிலைப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு நிறையா இருக்குங்கிறாங்க. கசப்பும் வேணும் வாழ்க்கையில். கசப்பே இல்லைன்னா இனிப்பு எப்படி உணர்வீங்க? கரெக்ட். ஒரு பெரிய அடி விழுந்து எந்திரிச்சா தானே அந்த ஒரு ஹாப்பினஸ் உணர முடியும். அந்த மாதிரி தான் இதுவும். டீடாக்சிஃபை பண்ணணும் நம்மளோட பாடியை அப்படின்றது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணலாம் சார்? என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்டா நம்ம பாடியை நம்மளே வந்து கிளென்ஸ் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, சாப்பிடாம இருந்துட்டாலே டீடாக்ஸ். முடியாது. ஃபாஸ்டிங். ஒரு நாள் பட்னி இருந்தால் உங்கள் உடம்பு உங்களை 9 நாள் கவனித்துக் கொள்ளும். சூப்பர். உணவை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது ஜீரணிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அதனுடைய வேலை என்னென்னா ஜீரணிக்கிறது மட்டும்தான். அதுக்கு என்னவுமே தெரியாது, அது அழுத்து போயிடும். அதுவுமே ஓய்ஞ்சு போயிடும். எனக்கு ஓய்வே கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லும். அதுக்கு என்றைக்கு ஓய்வு கொடுக்குறோமோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு செல் இன்னொரு செல்லை சாப்பிட்டு புதுப்பிச்சுக்கிறது. அப்போ குடல் புத்துணர்ச்சி பெறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்கிற விஷமெல்லாம் வெளியே போயிடும். ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஃபுட் எதுவும் இருக்கா சார்? அப்படிலாம் இல்லை, ஃபாஸ்டிங் இல்லை. ஃபாஸ்டிங் இருக்கிறதுனா இப்போ மகாத்மா காந்தி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலே வித்தியாசமாக விரதம் இருந்தவர். 7 நாள் விரதம், 14 நாள், 21 நாள். இந்த 21 நாள்லாம் இருக்கும்போது ஒரு நாள் முழுவதும் ஏதாவது குடிச்சிக்கிட்டே இருப்பார். ஆனால் பேச முடியாது. லிக்விட் மட்டும் ஏதாவது எடுத்து அவரை தூக்கிட்டு போவாங்க, கூட்டத்துக்கு போகும்போது தூக்கிட்டு போவாங்க. படுத்த படுக்கையில் இருந்து பேசுவார். பல சிஷியர்களை சொல்லிடுவார், நீ பட்னி இருக்கிறேன்னு செத்து போயிடாத, என் பேர் கெட்டு போயிடும் பாரு, உன்னாலலாம் இருக்க முடியாது போப்பா அப்படின்றார். அந்த அளவுக்கு விரதம் இருந்தவர் வந்து மகாத்மா. நீங்கள் ஃபாஸ்டிங் இருப்பீங்களா சார்? நான் இருந்திருக்கேன். இப்போ ஃபாஸ்டிங்னா எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு தொடர்ந்து ஒரு 15 நாள் மாலையில் சின்ன உணவாக, அதாவது ஒரு அவுல், ஏதாவது சின்னதாக ஒரு ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு, அதுவும் அந்த 7 o'clock முன்னாடியே சாப்பிட்றது. ஆமாம், சாப்பாடே கிடையாது, அதே ஈவினிங் சாப்பிட்டு அதோட முடிச்சிடுறது. பொதுவாக இரவு சாப்பாடை நம்ம ஸ்கிப் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. ஓகே சார். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது. யாரை பார்த்தாலும் ஒரு குழந்தை கூட, ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தை கூட எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, எனக்கு ஸ்கூல் போனால் கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் சொல்லுங்கள் சார். வாழ்க்கை வந்து வேகமாக இருக்குது, இதோட ஈடுகெடுத்து போக வேண்டியிருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிம்பிளாக எதையும் பண்ணிடுறாங்க.
இப்போ அன்னைக்கு டிக்கெட் எடுக்கணும்னா க்யூவில் நிற்கணும், இன்னைக்கு க்யூவில் online ல நிற்பாங்க, எல்லாமே கடைசியில் டிக்கெட் கிடைக்குமானா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகும், அதுக்கு போனோம்னா ஒரு அரை நாள் போயிடும். ஆனால் இன்றைக்கி அரை நிமிஷத்தில் டிக்கெட்டை புக் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு கண்ணெதிரே அவங்க மடியில் அவங்க நினைக்கிற காரியத்தை சாதிக்க முடிகிறது. கண்டிப்பா இது நடக்காத போது அவங்கள் கவலைப்படுகிறார்கள். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முக்கியமான காரணம் தான். எது எடுத்தாலும் குழந்தை முதலே நினைத்த மாதிரி அவங்களால நடக்க முடியுது. அது கரெக்ட். அப்போ ஒரு நினைச்ச மாதிரி நடக்காத டைம்ல தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி அடையலைன்னா ஸ்ட்ரெஸ் வந்துடுது. இருக்கிறது அவங்களுக்கு. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினை வந்து ஒரு வார்த்தை கொண்டு நம்ம வர்ணிக்கவே இல்லை. அந்த காலத்தில் நம்ம பாட்டனார்களுக்கும் நம்ம பாட்டிமார்களுக்கும் அதை பற்றி தெரியுமானா தெரியாது. ஏன்னா அவங்க அப்படி தான் வாழ்ந்தாங்க. இதுக்கு ஒரு தனி பேரே வச்சுக்கல. இப்போ நமக்கு வந்து அது தனியாக ஒரு ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், பிறகு டென்ஷன் இப்படிலாம் வச்சுடுறோம். ஒரு குழந்தைகிட்ட கேட்டால் கூட நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அங்கிட்டு போங்க அப்படிங்குது. அப்போ வாழ்க்கையில் அந்த இந்த டென்ஷனுங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதும் ஒரு நமக்குள்ளே நிறையா முளைச்சிருச்சு. அப்போ அந்த வார்த்தையே எடுத்தால் நல்லதுன்னு நான் நினைப்பேன். நான் சொல்லுவேன், இந்த வார்த்தையை உபயோகிக்காதீங்க. நான் சில வார்த்தைகள் நம்ம வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்கன்றீங்க. வேண்டாம், எதுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயே நீ ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். நான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். இது நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் கவுன்சிலிங் பண்ணுறாங்க, நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணும்போது அவங்க சந்தோஷமாக இருக்கிறதே கிடையாது. பல பேருடைய வாங்கிட்டு அவங்க வாழ்க்கையில் நடக்காததெல்லாம் நடக்கிற மாதிரி நினச்சி அவங்க துன்பப்படுகிறார்கள். அதனால் பீஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரே விஷயந்தாங்க, சுற்றி நடக்க முடியாத காரியத்தை நம்ம உள்ளே எடுக்கக்கூடாது. ஒரு நண்பர் டிவியை பார்க்குறாரு, ஒன்றுமே இல்லை, டெல்லியில் ஏதோ நடக்குது, அதுக்கே இவ்வளோ ஒரு ஆத்திரப்படணும், யார் ஜெயிச்சான்னா யார் வந்தான்னா இதை அப்படி நினச்சிட்டு அதை விட்டுருக்க அப்படின்னோம்னா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் மாதிரி அவர் எமோஷன் ஆகிறாரு. இப்போ இந்த எமோஷனும் அவர் வீட்டுக்குள்ளே ஒரு உண்மையிலே ஒரு பிரச்சனை வந்தால் வரக்கூடிய எமோஷனுக்கும் என்ன ரியாக்ஷன் உடம்புல இருக்கும்னா அதே ரியாக்ஷன் தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுறது. இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா வெளியில் என்ன நடக்குதோ அதை வந்து மாற்றவே முடியாது. ஸோ இந்த சிச்சுவேஷன் கேனாட் பி சேஞ்ச்டு பை அவர் செல்ஃப். அது என்ன மாற்ற முடியாத சிச்சுவேஷனை நினச்சி நம்ம கலவப்படுறதில் அர்த்தமே கிடையாது. அதை என்ன செய்யணும்னா தாண்டித்தான் வரணும். ஒரு விஷயத்தை பார்க்குறோம், இது ரொம்ப கடினங்க, இது கைமீறிடுச்சும் போங்க. தமிழில் சொல்லும்போது பழைய ஆளுங்க சொல்லுவாங்க, கைமீறி போயிடுச்சு, இது கைமீறின சமாச்சாரப்பா, பேசாமல் விட்டுட்டு விலகி வந்துருப்பாங்க. இப்படி விலகி வந்தால் அநேகமாக பல பிரச்சனைகளை நம்ம தாண்டிடுவோம். இதுதான் நீங்கள் சொல்கிற ஒரு டிப்ஸு. வரத்தையும் செய்யும். 2 விஷயந்தான், நம்பிக்கை, பொறுமை. அதோடு கையாண்டோம்னா கண்டிப்பாக அந்த விஷயம் கைகூடும். கண்டிப்பாக. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, எப்படி இருக்கணும்னு நம்ம தான் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு நிறையா. அவங்க நல்லா ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா அவங்களை மாற்றுவது சிரமமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம மாற்றிக்கணும். அவங்களுக்கு தெரியாதது கிடையாது, இன்றைக்கி அவங்க தெரியாத விஷயம் கிடையாது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற நேரத்தில் அவங்க 10 விஷயத்தை எடுத்துக்கிடுவாங்க. இது கண்கூடாக என்னோடய பிள்ளைகிட்ட, என் பேர பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். அப்போ நம்ம அந்த விஷயத்தில் நம்ம தோற்றுத்தான் போவோம். ஆனால் சில விஷயங்களில் வந்து அனுபவத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, எப்போ இது வேண்டாம், இதை விட்டுரு அப்படிம்போம். அவங்க கேட்டால் சரி, கேட்கலைன்னா பட்டு திருந்துவாங்க, அவ்வளோதான் விட்டுருவாங்க. ஆமாம். ஆனால் நம்மகிட்ட அவங்க படிக்கிறத விட அவங்களிடம் படிப்பதற்கு நிறையா இருக்குது. வந்து இந்த ஒரு விஷயம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்கிட்ட லேக் ஆகிட்டு இருக்கு. அதை மட்டும் அவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லா எக்ஸல் ஆவாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அது என்னன்னு கேட்குறீங்க? ஃபயர் இல்லை, ஃபயர் இல்லை, சாதிக்கணுன்ற அந்த வெறி இல்லைன்றீங்க. இல்லை, கம்ப்ளீட்டாக கிடையாது. 2 ரீசன் இருக்குல்ல சார், எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த காலத்துலலாம் வந்து அதுக்காக ஏங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து அவங்களுக்கு கேட்குறதெல்லாம் கிடைக்கிறப்ப அந்த ஃபயர் எங்கிட்ட இருந்து வரும்? எல்லாமே கொடுத்துடுறோமே, கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துடுறோமே. இல்லாத இடத்துல தான் ஃபயர் கூட இருக்கும். அதை தான் சொல்கிறேன், நம்ம கொடுக்குறனால தான் அந்த ஃபயர் வரமாட்டுதுன்றேன். அதுதான் நான் சொல்கிறேன். இருக்கிற வசதி வாய்ப்பு இருக்கிற இன்றைக்கி நிறையா பசங்களை பார்த்தீங்கன்னா, பாட்டனார் சேர்த்து வச்சுருக்காரு, இவ்வளோ சொத்து நம்ம ஜாலியாக இருந்துட்டு போவோம்னு நினைப்பான். அவனுக்கு தொழில் பண்ணணுங்கிறதுலையோ ஒரு முனைப்பாக ஒரு காரியத்தை சமாளிக்கணுங்கிறதுலையோ ஃபயர் இருக்காது. நம்ம ரொம்ப ஃபயருங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. வாழ்க்கையில் நடக்கிற ப்ராப்ளத்தை சேலஞ்சிங்காக எடுத்து சால்வ் பண்ணக்கூடியவன் தொழிலாக இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம்.
அவனால் அப்படி எடுக்க முடியலன்னு ஜெயிக்க முடியாது. அதுக்கு என்ன அப்படின்னா ஒழுக்கம், தனி மனிதனுடைய ஒழுக்கம் வந்து ரொம்ப அவசியம். 2 நண்பர்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி பணம் கொடுக்கப்படுது. தொழில் ரெண்டும் ஒரே மாதிரியான தொழிலை ஆரம்பித்து கொடுக்குறோம். 5 வருஷத்தில் ஒருத்தன் பணத்தை விட்றான், 5 வருஷத்தில் அவன் பணம் சம்பாதிச்சிட்றான். என்னன்னு பார்த்தோம்னா நேர நிர்வாகம் இல்லை அவன்கிட்ட. சரியான நேரத்தில் சரியான விஷயம் செய்யலை. ரொம்ப நேரத்தில் அந்த தொழில் கனிந்து வரும்பொழுது அதை அவன் கவனிக்கலை. அதை பண்ணணும், அதை பண்ண மாட்டான், அவன் தூங்கிடுவான். கடைசியில் யோசிக்கிறது. ஆமாம், பட்டுக்கோட்டையார் அந்த காலத்தில் ஒரு நல்ல பொழுது எல்லாம் தூங்கி கெடுத்தான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அப்படி இன்றைக்கி இளைஞர்கள் பல பேர் இருக்காங்க. அதை நான் பார்க்குறேன், கண் கூட பார்க்குறேன். ஒரு சின்ன அசைன்மெண்ட் ஒரு பொருளை கொடுத்து இதை செய்ய சொன்னால் செஞ்சு வரவே வராது, அதுக்குரிய ஃபீட்பேக் இருக்காது. இப்படியான இளைஞர்கள் இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. சரியோ தப்போ அந்த ஃபீட்பேக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கணும். அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப குறையாக இருக்குது சில இளைஞர்கள் மத்தியில். சார், டயபெட்டிஸ் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் இருக்குது. யார் பார்த்தாலுமே வந்து இது ஒரு ஹெரிடிட்டி டிசீஸு, அப்பா கிட்டேருந்து வருது, தாத்தா கிட்டேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயபெட்டிஸ்னால ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சஃபர் ஆகிற பீப்புளுக்கு நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் வெளியில் வரலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, இன்றைக்கி 2 விஷயம் இருக்குங்க, உண்மை ஒத்துக்கணும். ஒன்று வந்து உண்மையிலேயே டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னா உண்மையிலேயே டயபெட்டிஸ் இருக்குது. முந்தையோட கூட இருக்கான்னா முந்தையோட கூட இருக்குது. சரி, 2வது என்ன அப்படின்னா இது மிகைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா அது ஒரு வகையில் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு. அது ஏன் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து வணிக ரீதியில் அதில் பெரும் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் அது மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் இருக்கிறதுலே பாருங்கள், டயபெட்டிஸ்க்குரிய மாத்திரைகள் தான் நிறையா விலை கூடதாக இருக்கும். அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸு எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி உலகம் எதை நோக்கி போகுதுன்னா டயபெட்டிஸ்க்குள்ளே ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனோம்னா இன்றைக்கி நிறையா சம்பாதிக்கலாம். அது என்ன மருந்து வேணாலும் சரிதான். இன்றைக்கி ஏதோ ஒரு மருந்தை ஒரு டப்பாவில் போட்டு இதை நீங்கள் இதை கலந்து குடிங்கன்னா ஆஹா கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ ரேட் ஆனாலும் வாங்கிடுறாங்க. வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு அந்த வாழ்க்கையினுடைய வாழும் முறையில் வந்து நிறையா மாற்றம் வந்துடுச்சு. அது சூழ்நிலையின் காரணமாக நான் சொன்னேன் ஏற்கனவே நடக்க போயிடுச்சு, இது போயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு பயிற்சி இல்லை. பெண்கள் எல்லாம் இன்றைக்கி எவ்வளவு அடுப்பந்தண்ணையில் அப்படி வேலை பார்த்தாங்க, இன்றைக்கி உபயோகிக்கப்படாத ஒரு சமையற்கட்டை தான் கட்டுறாங்க. வீட்டில் இருக்கிறதுலே ரொம்ப அழகானது சமையற்கட்டாத்தே இருக்கும். பெட்ரூமோட சமையல் கட்டுக்கு அதிகமாக செலவழிக்கிறாங்க. ஒருத்தர் வீடு கட்டியிருந்தார், சமையல் கட்டுக்கு மட்டுமே 15 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காரு. இப்படி 15 லட்ச ரூபாய்க்கு அழகாக சோடிக்கப்பட்டக்கூடிய அந்த அடுப்பந்தண்ணையில் அவள் சமையல் பண்ணுவாளா? கொஸ்டின். இப்படியான காலங்கள் இருக்கும்போது நம்ம வியாதிகளை வந்து உண்டாக்குறோம். சமையல் கட்டு இருக்கு, பட் சமையல் பண்ணுறது. அதனாலேயே நிறையா வீட்டில் சமையல் கட்டு ரொம்ப சுத்தமாகவே இருக்கும். சரி, அது இல்லை. அப்போ இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக சிந்திக்க வேண்டியது, நான் சொன்ன ஸ்ட்ரெஸ்னாலேயே வரும் டயபெட்டிஸ் வரும். 2வது சுரப்புத்தன்மை குறையிறதுனால. இந்த சுரப்புத்தன்மை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, டயபெட்டிஸ் இருக்குன்னா பழைய டாக்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவசரப்படாதீங்க, சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்க அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி டாக்டர் அப்படி பொறுமையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்த ஆளை விட்டுட்டோம்னா பணம் கிடைக்காது. உடனே டெஸ்ட் பண்ணு, இந்த மருந்தை வாங்கு, இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க அப்படிம்பாங்க. பழைய டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னா பழைய சோறு சாப்பிடாதீங்க, நைட்டு சோறு சாப்பிடாதீங்க, டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் நடங்க, வீட்டு வேலையை இழுத்து போட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுருவாங்க. இது போயிட்டு வாங்கம்பாங்க. அதில் குறையுதான்னு பார்ப்பாங்க. சில நேரங்களில் அந்த பிரச்சனை இருக்கும், அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும் பிள்ளைக்கு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அவங்க. அந்த நேரம் அவங்களுக்கு டயபெட்டிஸ்க்கு வந்துருக்கும். கல்யாணம் முடிஞ்சிடும், பொண்ணு மாப்பிள்ளை சந்தோஷமாகிடுவாங்க, இப்போ போய் டெஸ்ட் பண்ணுவாங்க, சுகர் இருக்காது. இப்படி மாற்றங்கள்லாம் வரும். ஃபுட்டு மட்டும் இன்டர்லிங்க் ஆகல, நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டும் இம்பாக்ட் இருக்குன்னு கண்டிப்பாக அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொறுத்திருந்து பார்த்து அதுக்கு மருந்து கொடுக்கணுமான்னு பார்க்கணும். அதுலேயும் க்யூர் ஆகலை, எனக்கு இப்படித்தான் வேணும்னா ஃபஸ்ட்டு 3 விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும். 1, சரியான உணவு பழக்கம், ஒரு உடற்பயிற்சி, மருந்து. இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நிறையா பேர் நல்லாவே வாழ்ந்துருக்காங்க. இருக்காது. இப்போ சுரப்புத்த அந்த கணையை வந்து டோட்டலாக முடிஞ்சது அது கதை. அது வந்து ஒரு வேலை வெட்டி இல்லாமல் ஒரு வீட்டில் முடங்கி போன ஒரு வயோதிகர் மாதிரி போயிடும். அது எண்ணமே இருக்காது அதில். நீங்கள் இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, ஊசி போட ஆரம்பிச்சிட்டிங்களா, அது எப்படி வேலை செய்யும்? வேலையே செய்யாது. வேலை செய்ய வைக்கணும்.
அது வந்து நம்ம உடற்பயிற்சி மூலமாக தான் பண்ண முடியும். பயிற்சி, சாப்பாட்டு முறைகள், கண்ட்ரோலு, மனதை சரியாக வச்சுக்கிறது, எமோஷனை குறைக்கிறது, ஈவன் ஸ்லீப்புமே மேட்டர்ஸ் அலாட். பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கம் நல்லா வேணும். அது எல்லாம் வந்துரும்ல, செயின் தானே, அது சரியில்லாமல் போயிடும், தூக்கமும் சரியில்லாமல் போயிடும். அப்போ டயபெட்டிஸ் வந்து நல்ல விதமாக கண்ட்ரோல் பண்ண கொண்டு போகக்கூடிய விஷயந்தான். அதில் ஒன்றும் நம்ம லைஃப் ஸ்டைலே மாற்றணும்னு சொல்கிறீங்க. செல்ஃப் ஹீல் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் உண்டு. நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லே போகாமல் நம்மளை வந்து செல்ஃப் ஹீல் பண்ணிக்கலாம். அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டிலலாம் ஃபீவர் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம். ஜஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், பசிச்சா மட்டும் ஏதாவது கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஒரு நாள் இல்லை 2 நாள் சரியாயிடும். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுட்டு கொடுக்காமல் இருந்தாலே சரியாயிடும். மேக்ஸிமம் கஞ்சி, பசிச்சா கஞ்சி இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ் மட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம செல்ஃப் ஹீல் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் ஹீல் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன வார்த்தை, நான் தெர்மாமீட்டர் வச்சு பார்க்க மாட்டேன். இப்போ இன்றைக்கி நான் ஒர்க்கர்ஸ்டெல்லாம் ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணேன், எல்லாத்தையும் கேட்டேன் எத்தனை பேர் வீட்டில் தெர்மாமீட்டர் இருக்குன்னு. ஒரு 3-4 பேர் வீட்டில் தவிர யார் வீட்டில் தெர்மாமீட்டர் இல்லை. உழைக்கக்கூடிய வர்க்கங்கள், வாழ்க்கையே போராட்டமாக வாழக்கூடியவங்களுக்கு எதுக்கு தெர்மாமீட்டர்? காய்ச்சல் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, உடம்பு சரியில்லை, வரும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஊசி போட்டு உள்ளே வேலைக்கு வந்துடுவா. அவளுக்கு அன்றாடம் பிழைக்கணும், வீட்டில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணும், வருஷம் பூரா குடிச்சிக்கிட்டு இருக்கிற கணவரையும் கவனிக்கணும். இத்தனை நிர்பந்தத்தில் இருக்கிறவ போயிட்டு காய்ச்சலை பார்ப்பாளா? பார்க்கவே மாட்டாள். நம்ம தான் காய்ச்சல் அடிக்கடி பார்க்குறோம், காய்ச்சல் வந்தவுடனே பயப்படுறோம், உடனே ஒரு பேராசிட்டமால் போடுறோம். அது வந்து ஒரு அடையாளம். இப்போ வந்து உடம்புக்குள்ளே என்ன ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் இருந்தாலும் அதை காண்பிக்கக்கூடிய ஒரு அறிகுறி தான் காய்ச்சல். ஃபாரின் பாடிஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது ஹீட் ப்ரொடியூஸ். அது நம்ம கொஞ்சம் ஃபைட் பண்ண உடத்தையும் செய்யணும். அதுதான் அந்த காலத்தில் கஷாயம் அமுக்கிடுறோம், டேப்லெட்டை போட்டு அதை அப்போ அமுக்கிடுறோம். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் கஷாயம் குடிங்க, பேராசிட்டமாலில் இருக்கிற அதே எஃபெக்ட், அதே வேர்வை வெளியே வந்துடும். முன்னோர்கள் எப்படி வந்து மாத்திரையோ மருந்தோ போட்டு காய்ச்சலை நமக்கவே இல்லை. நம்ம அதுக்கு தானே பாட்டி வைத்தன் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய, பிரசவத்தையே வீட்டில் பார்க்கக்கூடிய காலங்கள் இருந்திருக்குல்ல. கண்டிப்பாக சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நான் வந்து இப்போ காலையில் எழுந்திருக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஃபுல்லு நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்ப்பா, எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் நமக்கு வரக்கூடாது, நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லு எப்படியாவது பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு நினச்சிட்டு தான் நம்ம வருவோம். பட் நம்மளுடைய அந்த சூழ்நிலை, நம்மளோட என்விரான்மெண்ட்டை, நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் நம்மளை வந்து சில நேரம் ஸ்டிமுலேட் பண்ணி மாற்றி விட்டுரும். ஸோ இஸ் இட் பாசிபிள் டு பி பாசிட்டிவ் ஆல்வேஸாக நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட்லேயும் நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியுங்க. நான் இது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான உதாரணம் சொல்லுவேன், காப்பித்தூளை சொல்லுவேன். என்னையா காப்பித்தூளும்பாங்க. காப்பியை நீங்கள் கொதிக்க வச்ச உடனே அது என்ன செய்யணும்னா அதனுடைய மணத்தையும் அதனுடைய சுவையையும் எல்லாருக்கும் பரப்பி கொடுத்துரும். அது அப்படியே காப்பித்தூளாக நிற்காது. அது மாதிரி நம்ம உடம்புல எவ்வளவு மோசமான ஆட்கள் இருந்தாலும் நம்மகிட்ட அற்புதமான பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் அது அவங்களுக்கு போகும். நம்மக்கிட்ட அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை சப்ரஸ் பண்ணிடுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வார்த்தைகள் வெல்லவும் செய்யுங்களும் சொல்லுவாங்க. நான் சொல்லியிருந்தேன், என்னோடய புஸ்தகம் இப்போ 2 புஸ்தகம் எழுதியிருக்கேன். அதில் உடலோடு ஒரு உரையாடல் புஸ்தகத்தில் தொற்றினை வென்ற வார்த்தைகள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா, தொற்றினை வென்ற வார்த்தைகள். ஆமாம், அது எதுக்காக அது பர்டிகுலராக அந்த கட்டுரையை பற்றி சொல்கிறேன்னா, கொரோனா பீரியடில் ரோட்டரி கிளப் பெண்களுக்காக 40 பேருக்கு நான் பேசினேன். ஏன்னா அது மட்டும் இல்லை, பேசிக்கிட்டே இருந்தேன், நண்பர்கள்ட்டெல்லாம் பேசுவேன், சகோதரிகள்கிட்ட பேசுவேன். அவங்களுக்கு எல்லாம் நான் கொடுத்த மருந்து இல்லைன்னா நம்பிக்கை மருந்து தான். ஓகே சார். கொரோனாங்கிறது ஒரு உங்களை கொல்லறதுக்காக வரல. ஓகே. பாதி பேர் பயத்திலே இறக்குறாங்க. தயவு செய்து பயந்துடாதீங்க, வெளியே இருக்கிற செய்தியை கேட்காதீங்க. இன்னென்ன சொல்கிறேன், கபசுர குடிநீரை கொடுங்க, ஆவி பிடிங்க. பல நண்பர் நாங்கிறது 10 மிஷின் வாங்கி வச்சுருந்தேன். ஓகே சார். ஆவி பிடிக்கிற மிஷினு, கபசுர குடிநீர் ராஜபாளையத்தில் ஸ்பெஷலாக சொல்லி பாக்கெட்டு வாங்கி வச்சு அதை காய்ச்சி தெருவிலெல்லாம் கொடுத்தேன். என்னுடைய யோகா வாலண்டியர்ஸ் எல்லாம் அங்கே போனாங்க. ப்ளஸ் அந்த சுண்டலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க அந்த ப்ரோட்டீனுக்காக. ஆனால் உண்மையிலேயே சார் அந்த டைமில், இந்த கோவிட் டைமில் ஹாஸ்பிட்டல் போனவங்கெல்லாம் தான் இறந்துட்டாங்களே ஒழிய வீட்டில் இருந்து கஷாயம் குடித்தவங்களாம் சர்வைவ் ஆனாங்க நிறையா பேர். என்னோடய நண்பர் ஒருத்தர் 75 வயசு, அந்த அனுபவத்தில் எழுதியிருப்பேன், நீங்கள் அதை படித்து பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா,
எப்படி நம்ம பாசிட்டிவோட எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறது. காலையில் ஒரு சின்ன நெகட்டிவ் விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா, குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கும்போது ஒரு மனம் எப்படி இருக்கும்னா, மனிதருக்கு ஏதாவது ஒரு துக்கமான செய்தியை தான் போய் அட்ராக்ட் பண்ணும். பேப்பரோட அவங்க செய்தியை கொடுப்பவர்களுடைய நோக்கமே என்னென்னா, அதிக பேர் படிப்பாங்க அப்படின்னா கொலை செய்தியும் கொள்ளை செய்தியும் தவறான செய்திகளை முன்னால் போடுவான். ஆமாம், இதுதான் நம்ம மனசில் போய் அதுதான் அட்ராக்ட் பண்ணும். இல்லை, இப்போ நிறைய டிவி ஷோஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அழுகிற மாதிரி ஏதாவது ஒரு சீன் கிளிப்பிங்ஸை காமிச்ச உடனே தானே அதை உள்ளுக்கு அட்ராக்ட் பண்ணுது. பிக் பாஸ் இதெல்லாம் மக்கள் அதைத்தே விரும்புவாங்க. இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அந்த எமோஷன்ஸை வந்து டச் பண்ணிடுறாங்க. இல்லை, அது வந்து இயற்கைங்க. மனிதர்களோட இயல்பு எப்படின்னா, கவலைப்படுவது என்பதே ஒரு சுகம். கவலைப்படுவது என்பதே ஒரு சுகம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்னென்னா, கவலைப்படுவதற்கு ஏதாவது இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்குவாங்க. ஒரு நாள் முழுவதும் நான் ஏன் மகிழ்ச்சியாக இருந்தேன்னு யாராவது ரிவ்யூ பண்ணுறோமா? பார்க்கவே மாட்டோம். சந்தோஷமாக இருப்போம், படுத்து தூங்கிடுவோம். ஆனால் பண்ணணும். அன்றைக்கி இரவு படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷம் நினச்சி பாருங்க, இன்றைக்கே நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கே நான் இவ்வளோ துக்கமாக இருக்கேன். காலையில் வாக்கிங் போகும்போது ஒருத்தன் சொன்னான், என்ன சொன்னான், என்னென்னாச்சு இவ்வளோ மோசமாகிட்டீங்க, நல்லா இருந்தீங்க, நடையெல்லாம் பார்த்தா தளர்ந்து போச்சு, தோள்பட்டெல்லாம் சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே என்ன ஆயிரும், அன்றைக்கி நாள் பூரா அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அவன் சொன்னது நமக்கு காதுக்குள்ளே எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எவ்வளவு பாசிட்டிவாக இருந்தாலும் அதை மீறி வாழ்கிறதுக்கு நம்ம வந்து பழகணும். ஆமாப்பா அப்படித்தேன், வயசாகிடுச்சு இல்லையா, தளர்ந்து போனால் சந்தோஷந்தேன், தளராத உடம்பு தான் இன்றைக்கி வரப்பாக நிற்கும், திடீர்னு போய் சேர்ந்துடும், நான் தளர்ந்துட்டேன், நல்லதுதான் அப்படின்னு அக்செப்டன்ஸை கொண்டு வந்துடணும். அந்த அக்செப்டன்ஸ் இல்லாத டைமில் தான் அந்த ஒரு போராட்டம் வருது. அதுதான் வந்து அந்த இதுக்கு காரணம். சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, உள்ள ஒடிக்க அட்வைஸ் நல்ல அட்வைஸாக தான் இருக்கும். இவன் வந்து நம்மளை இப்படி சொல்லிட்டான்னு அவனை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. அப்படி சொல்கிறவங்க தான் நம்மளை காப்பாற்றுறவங்க. அப்படி சொல்கிறவங்க தான் உண்மையிலே நம்ம பக்கத்தில் இருக்கணும். நம்மளை வாழ்க்கை பூரா பாராட்டிக்கிட்டு இருக்கிறவங்க பக்கத்தில் வச்சுருந்தோம்னா முன்னேறவே மாட்டோம். ஸோ அப்படி நம்ம எதிர்மறை சிந்தனைகளை விலக்கி நல்ல ஒரு சிந்தனைகளை நம்மளை தான் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக சார். ஸோ அப்போ எந்த நெகட்டிவ் என்விரான்மெண்ட்டில் நம்ம இருந்தாலுமே நம்ம எப்படி இருக்கோன்றது தான் முக்கியம். நம்ம அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த சிச்சுவேஷனை மாற்றிடலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க எல்லோரும். கண்டிப்பாக. நீ கொஞ்ச நேரம் வீட்டுக்கு எனக்கு என்னோடய அத்தை இருக்காங்க, மாமா அத்தை, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 89 வயசு ஆயிடுச்சு. ஓகே சார். அவங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்கள்? ஃபோன் போட்டு ஒரு நாளைக்கு வா தம்பிம்பாங்க, கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து நல்ல விஷயங்களே பேசுவோம், பழைய விஷயங்களெல்லாம் எடுத்து ரிவ்யூ பண்ணுவோம், இளமை காலங்கள் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுவோம். எங்கள் அம்மா இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு பேசுகிறதுக்கு நேரமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்க. இப்போ வாழ்க்கை என்ன எதிர்பார்க்குதுன்னா, யார் ஒருவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார்களோ, யார் ஒரு மனிதர் எந்த நேரமும் வந்து ஒரு எதிர்மறை சிந்தனை இல்லாமல் இருக்காங்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை வரவேற்கிறது. கண்டிப்பாக. அப்படிப்பட்ட பீப்புளுமே ரொம்ப ரேர். ஸோ அப்படிப்பட்டவங்கள நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த நூலிலையில் தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பனை நான் சொன்னேன், உன் வாழ்க்கை இந்த இடத்துல இருந்து கூட மாறும்பா அப்படின்னு. நான் இல்லை நினச்சி முடியாது, நூலே அந்து போகுது, அடுத்த நிமிஷம் நான் கிணத்துக்குள்ளே விழுந்துருவேன் என்ன. ஆனால் அதுக்கு பிறகு தெரிஞ்சது அது நூல் இல்லை, அது பெரிய கம்பி. காலகாலத்துக்கும் வந்தே போகாத கம்பியை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அவன். அட பாவி பிடிடா ஏறுறா அப்படின்னு ஏறிட்டேன். அப்போ வாழ்க்கை எங்கே இருக்கிறதுங்கிறத யோசிக்கிறோம் நம்ம. கண்டிப்பாக சார். ஆங்கர் கண்ட்ரோல் பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். இப்போ கோபம் வந்து நல்லதில்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு இல்லை அதுக்கு ஏதோ டெக்னிக்ஸ் அப்படி எதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? கோவம் வந்து இயற்கை அப்படிம்பாங்க. கோவை நம்மளோட பிறந்ததில்லைம்பார் ஓஷோ சொல்லுவார். ஓஷோ வந்து நம்மளோட வந்தது கோபம் கிடையாது. குழந்தை சிரிக்குது, அது எதை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சிரிப்பு தான். ஒரு குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்கும். யாரை பார்த்து கோபத்தை கற்றுக்கிடுது? நம்மளை பார்த்து கற்றுக்கிடுது. ஆக உண்மையிலேயே ஒரு குழந்தைகிட்ட என்ன இருக்கோ அதுதான் மனிதன். குழந்தைகிட்ட என்ன இருக்குது? அன்பு இருக்குது, விட்டு கொடுக்கறது இருக்கும், அற்புதமாக மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அடுத்த பிள்ளை வந்து அடிச்சிரும், அது ஏதோ ஒரு சாமானை பிடிக்கிறோம், ஆனால் மறுநாள் போய் அது கூட கெஞ்சி மறுபடியும் பழகும், அன்பாக பழக ஆரம்பிச்சிடும்.
நீ நேற்று அதை எடுத்துகிட்டு போனேன்ல, நான் இன்னொன்று கொண்டு வந்திருக்கேன் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்போம். அதை இப்படி மைண்டில் வச்சுட்டு இருக்காரு. குழந்தைகளுக்கு வந்து இயற்கையாகவே கடவுள் அத்தனை அருமையான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் கொஞ்சம் நாளாக ஆக நம்ம வந்து அந்த மாதிரி அதை வந்து மாறி இருக்கோம். அதனால் கோவப்படுவது என்பதை இருக்கும், சில நேரங்கள்லாம் அடிச்சிடுறாங்க. இல்லை, கோவம் நல்லதா கெட்டதா சார்? இப்போ ஒரு ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கிற டைமில் வந்து நம்ம வந்து கோவப்படணும். பிகாஸ் அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் வந்து அது வந்து நமக்கு ஒரு தப்பான ஒரு இதாகவும் வரும். ஸோ எந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கோவத்தை இல்லை, காமிக்கணும்? கோவத்தை ரொம்ப வார்த்தையிலையும் உங்களுடைய செயல்லையும் காமிச்சிங்கன்னா அது நம்மளுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். சரி, அப்படியே அமுக்கி வச்சாலும் நமக்கு உடம்பு கெடுத்துருமே அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த கோவத்தை எப்படி காமிக்கணும்னா, ஒரு விளக்கத்தோடு செஞ்சு காமிக்கணும், அதை சொல்லி காமிக்கணும், அதை கூப்பிட்டு வச்சு தனியாக பேசி, எனக்கு இது வருத்தமாக இருக்குது, கோவமாக இது இருக்குது, நீ பண்ணாதப்பா, இதெல்லாம் நல்லல, நான் உன்னை கோவப்பட்டு அடிச்சிடல நான், ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம், எனக்கு ஒரு வருத்தம் இருந்ததுன்னு சொல்லிட்டோம்னா அது தீர்ந்து வரும். இப்படி கோவப்படுவதை நம்மளாத்தான் அதை இது பண்ணணும். ஏன்னா அது எடுத்து புத்தர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஒரு ஒரு கோலை எடுத்து, இரும்பு கோலை எடுத்து நீ பற்ற வச்சுக்கிட்ட மாதிரி, அது பற்ற வைக்கும்போது உன் கை வந்து பொத்து போயிடும் இல்லையா? அப்படி நீ உன்னுடைய கோபம் ஒன்றையே கொண்டுரும். அதனால் கோவப்படுவதை குறை அப்படிம்பாரு. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, கோவம் இருக்கிற இடத்துல தான் கோணம் இருக்கும்பாங்க. கோவமே இல்லைன்னா நம்ம எல்லாரும் நம்ம உரிமை இல்லை, எல்லார்கிட்டையும் நான் கோவப்பட முடியுமா? உரிமை இருக்கிற இடத்துல தானே கோவப்பட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடுகள்லேயும் சில நேரம் கோவம் வர தெரியும். கோவம் வராமல் எனக்கெல்லாம் கூட சில நேரம் வரும். அதை யார்கிட்ட காமிப்போம்னா மனைவிட்ட தான் காமிப்போம் சில நேரங்கள். ஆனால் அதை மறந்துடணும். மறு நிமிஷமே நம்ம வேறு மாதிரி ஆளாயிடணும். அதுதான், அதை மனசுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது. சார், உங்களுக்கு பிடிச்ச புக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்லை எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த புத்தகங்கள்லாம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற புக்ஸ் பற்றி கொஞ்சம்? இல்லை, புத்தகம் படிக்கிற அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்குள்ளே தான் நான் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். ஆரோக்கியத்துக்காக புத்தகங்களை எடுத்து தேடி தேடி படித்தேன். அதுக்கெல்லாம் மூர் மார்க்கெட்டில் போய் பழைய புத்தகங்களெல்லாம் எடுப்பேன். ஓகே சார். அப்போ பேசணும்னு நினச்சேன். பேச்சுக்கு எனக்கு ஒரு விஷயம் வேணும், அது உண்மையாக இருக்கணும். உண்மை இல்லாத விஷயத்த நான் பேச மாட்டேன். அனுபவ ரீதியாக பண்ண விஷயங்களையும் புத்தகங்களில் நான் வந்து ஒரு அத்தாட்சியாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் பேசுகிறேன். அப்படி படிக்கும்போது நிறைய படிச்சிருப்பேன். அதில் ஜீன் கார்பர் ஹெல்த்தை பற்றி பேசும்போது அந்த ஜீன் கார்பர் எழுதின புக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பிரதிகள் விற்றுருக்கு. அதை நான் சொன்ன இந்த விஷயம் தான், உணவின் மூலமாக நம்மளை குணப்படுத்திக்கிட முடியுமா அப்படிங்கிற ஒரு புக்கு. அது கிட்டத்தட்ட எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகங்கள். அந்த புத்தகத்தை நான் நேம் சார் ஃபுட் எ மிராக்கிள் மெடிசின். அந்த புக்கை வந்து 400 பக்கம் இருக்கும், எல்லாரும் படிக்கலாம். நான் அந்த புக்கத்தை ஆரம்பத்தில் நான் சொல்கிறது வந்து 15 வருஷத்துக்கு முந்தின புக்கு. இன்னமுமே அந்த புத்தகம் தான் முன்னால் நிற்கிது. அது அந்த மாதிரி ஒரு புத்தகம். அதுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் நாவல்கள் படிக்க ஆரம்பித்தேன், ஆவண புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன், ஓஷோவை படிக்க ஆரம்பித்தேன், விவேகானந்தரை படிக்க ஆரம்பித்தேன். நிறைய மகான்களுடைய கதை, ஓஷோவோட புக்ஸ் நம்மளை வேற ஆங்கிளில் திங்க் பண்ண வைக்கும். அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பிடித்தமான, ஓஷோவுக்கே விருப்பமான ஒரு புத்தகம் தான் மிர்தாத்தின் புத்தகம். இந்த மிர்தாத்தின் புத்தகத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீ வேறு எதுவுமே படிக்க வேண்டியதில்லைன்னு ஓஷோ சொல்லிடுவார். ஆனால் உன் கண்களால் அதை நீ படிக்கக்கூடாது, இதயத்தால் படிக்க வேண்டும்னு எழுதியிருப்பார். அப்போ இதயத்தால் படிக்கணும்னா அந்த புத்தகம் எவ்வளோ நல்ல புத்தகமாக இருக்கணும் அப்படிங்கிறது அனுபவித்து படிக்கணுன்ற. அந்த புத்தகத்தை வந்து மைக்கேல் நேமி எழுதும்போது ரொம்ப சிரமப்பட்டு லத்தீன் மொழியில் எழுதியிருக்கார். அவர் கலீல் ஜிப்ரானுடைய நெருங்கிய நண்பர். அவர் அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு எவ்வளவு ஆத்மார்த்தமாக பண்ணாருன்னு அதை படிக்கும்போது தான் தெரியும். ஆனால் ஒரே நிலையில் ஒரு நாளில் படிச்சிட முடியாது, இல்லை ஒரு வாரத்தில் படிச்சிட முடியாது. அதாவது மாறி மாறி திரும்பவும் படிக்க வேண்டிய புத்தகமாக இருக்கும் அது. ஏன்னா பல பகுதிகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ தான் முடியும். திரும்ப திரும்ப படிக்கும்போது அதோட ஆங்கிள் சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லியிருப்பார். அதில் ஒன்றும் இல்லை, ஒரு நண்பர் அவரோட நண்பர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் ஆடு வளர்க்குறாரு. இந்த ஆடெல்லாம் பார்க்குறாரு, அது நல்ல திரட்சியாக ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருக்குது. அவர்கிட்ட கேட்குறாரு, எதப்பா அந்த ஆடெல்லாம் வளர்க்குற அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நாளைக்கு கசாப் கடைக்கு போகுது, என் தொழிலே அதானப்பா அப்படிங்கிறாரு. இந்த நண்பர் என்ன செய்கிறாரு, ஒரே ஒரு ஆடை மட்டும் பக்கத்தில் போய் பார்த்து அதனுடைய ரோமத்தை ரசிக்கிறாரு, அதோடைய கண்களை பார்க்குறாரு, அது துள்ளி குதிக்கும் அழகை ரசிக்கிறாரு. அது இப்படி எப்படிமா போய் ஒரு குழந்தை போல் அது அங்கு நடமாடி கொண்டு இருப்பதை பார்த்து ரசிக்கிறாரு. அப்போ வந்து இவருக்கு எழுத்தாளர் கேட்குறாரு ஒரு கேள்வி, இந்த ஆட்டினுடைய சொந்தக்காரர் யார்? இந்த ஆட்டை வெட்டி அதன் மூலமாக மாமிசத்தை எடுத்து தானும் சாப்பிட்டு அதை பலருக்கு கொடுத்து ஒரு வணிகமாக பார்க்கக்கூடிய பார்வை
அங்கு வந்து சொந்தக்காரனா இல்லது அந்த ஆட்டை ரசித்து அதை உள்ளார்த்தமாக அதன் மேல் அன்பு செலுத்திய அந்த நண்பர் அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரரா, யார் சொந்தக்காரர்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். இப்படி மனதிற்குள் போகக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அந்த மிர்தாத்தின் கதை சொல்லும். அந்த புத்தகமே ஒரு அற்புதமான ஒரு பட் ஆக்சுவல் சொந்தக்காரர் இவர் தான், பட் அக்கறை உள்ளவர் இன்னொருத்தர். உண்மையான சொந்தக்காரர் அவர் தானா, அவர் சொல்கிறார். அந்த மாதிரி அது நல்லா இருக்கும் அந்த மாதிரி அந்த புத்தகம். பிறகு அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள். இப்போ காலங்களில் இளைஞர்களுக்கு படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கேள்வி இருந்ததுன்னா நான் சொல்கிறேன். இளைஞர்களுக்கு படிக்க வேண்டிய புத்தகம் எதுனா, நம்மளுடைய தேசத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு பகுதியான தேசம் கிட்டத்தட்ட மறைக்கப்பட்ட இந்தியாவாக முடங்கி கிடைக்கிறது. மிகச்சிறந்த எழுத்தாளர் இந்த நூற்றாண்டில் இப்போ வந்திருக்கிறதுல எஸ் ராமகிருஷ்ணன் நான் சொல்லுவேன். அவர் எழுதுனதில் எனது இந்தியா, மறைக்கப்பட்ட இந்தியா. மிகச்சிறந்த எழுத்தாளர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த பண்பாளர், மிகச்சிறந்த சமூக ஆர்வலர். அவர் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். தேசாந்திரி. அவர் தேசாந்திரினா உலகத்தை பூரா சுற்றினவங்க. நம்ம இந்தியாவில் அவர் கால் படாத இடமே கிடையாது. ஆனால் கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் தேசாந்திரி, அந்த தேசாந்திரிங்கிற அந்த கதை தான் அவரோட ஆனந்த விடனில் வந்தப்போ மிக பிரபலமானது. அதனால் அவர் புஸ்தகம் ஏராளமாக இருக்குது. குறிப்பாக அந்த 2 புஸ்தகங்கள் இன்றைக்கி இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி நான் நேசிக்கும் இந்தியான்னு சொல்லி ஓஷோ எழுதின புக்கும் நல்லாயிருக்கும். மகான்களை பற்றி இதை பற்றிலாம் இருக்கும். அந்த புத்தகத்தெல்லாம் படித்தாங்கன்னா நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, எப்படியெல்லாம் நம்ம சிரமப்பட்டோம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆவண புஸ்தகமாக எழுதுனது தரம்பால். இந்த தரம்பாலினுடைய புஸ்தகம் வந்து அழகிய இந்தியா, அழகிய மரம், அழகிய நதி, 3 புஸ்தகத்தை ஒரே இதில் கொடுத்துருக்காரு. இந்த புஸ்தகத்தை எப்படி எழுதினார் அப்படின்னா, சாதாரணமாக புஸ்தகம் விற்கிறதுக்காக எழுதலை, அழகாக வார்த்தைகள் இருக்கணுங்கிறதுக்காக எழுதலை. இது முழுவதுமே ஆவணங்கள். இது என்ன ஆவணம்னா, பிரிட்டிஷ்காரங்க காலகட்டங்களில் இந்த இந்தியாவில் வாழ்ந்த சப்பார்டினேட்ஸ் அவங்களுடைய பாஸுக்கு எழுதின கடிதங்கள், அந்த டாக்குமெண்ட்டு. இதை போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு 17 வருஷம் செலவழிச்சார் அந்த மனுஷன். நம்ம நாட்டில் மேல் பற்று இருந்தால் எப்படி செஞ்சுருப்பார் அவர். இவ்வளோ விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணாங்க, நமக்கு நம்மகிட்ட என்னென்னலாம் இருந்தது அது எல்லாமே அதில் தெரியும். இத்தனை விஷயம். எஃகு தொழிலில் நம்ம எப்படி இருந்தோம் சிறப்பாக. அந்த 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த பிரிட்டிஷ்காரெல்லாம் ஆட்சி வந்த பிறகு அதனுடைய கொடூரத்தில் நாம் அளிக்கப்பட்டதெல்லாம் எந்த வகையில். இந்த வான சாஸ்திரங்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சது தான். இன்றைக்கும் வானசாஸ்திரத்துக்கு கம்பேரிட்டிவ் சொல்லணும்னா சீனர்களை சொல்லுவாங்க. ஆனால் அதையும் விட பழமையானது நம்மளுடைய வானசாஸ்திரங்கள்லாம். இதெல்லாம் சொன்னாங்க. குருகுல படிப்பு எப்படியெல்லாம் அழிஞ்சது, இதெல்லாம் அழகாக இருப்பார். அதில் அவர் சொல்கிறது ஏன் வந்து அழகிய நதிங்கிறாருன்னா, நதியோடு சேர்ந்தது விவசாயம். விவசாயம் எப்படி இருந்தது, நம்மகிட்ட விவசாயத்தை கத்தான் பிரிட்டிஷ்காரன். நம்ம கலப்பையை கலாண்டுட்டு போனான், நம்ம கலப்பையினுடைய மாடலை வச்சு தான் அவன் கலப்பையை செஞ்சான். அப்போ நம்மளுடைய பண்பாடு எவ்வளவு பழமையானதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம பண்பாடும் நம்ம நாகரிகத்தையும் அவன் நம்மிடந்து கற்றுக்கொண்டான். ஆனால் அவன் சொன்னது ரொம்ப மோசம், இந்தியாவில் எதுவுமே நாகரிகம் கிடையாதுன்னு சொல்லி நம்ம அழிக்க போட்டான். பிறகு அழகிய மரம், அழகிய மரம் எதை சொல்லுதுன்னா கல்வியை சொல்லுது. அது அந்த 3 புஸ்தகமே, ஒவ்வொரு புஸ்தகமும் 500 பக்கம் படிக்கலாம். நீங்கள்லாம் நிறைய பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்திருக்கீங்கல்ல, அதனால் நீங்கள் அதை எடுத்து படிக்கலாம். படிச்சிங்கன்னா முழுமையாக இந்தியாவினுடைய அந்த இருண்ட காலம், சொல்லப்படாதது, மறைக்கப்பட்டது, இன்றைக்கி பாட புஸ்தகத்தில் இல்லாததை நீங்கள் படிப்பீங்க. நம்ம எவ்வளவு துயரம் அனுபவித்தோம், நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பேர் செத்தாங்க, என்னென்ன வியாதி வந்தது, அந்த வியாதியெல்லாம் யார் கொண்டு உள்ளே விட்டா, அது எல்லாமே தெரியும். அவ்வளோ விஷயம் இருக்கும் இந்த ராமகிருஷ்ணர் புஸ்தகத்துலேயும், நான் சொல்லக்கூடிய இந்த தரம்பாலுடைய புஸ்தகத்துலேயும். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு புக் எழுதியிருக்கீங்க இல்லையா, உடலோடு ஒரு உரையாடல், அதில் என்ன ஒரு இல்லை, இந்த 2 புஸ்தகமே, ஒன்று வந்து உடலோடு ஒரு உரையாடல் நான் சொன்னேன், அது முழுவதுமே 17 பகுதியாக சாப்டர் வச்சுருக்கேன். அதில் 17 18 இருக்கும். அது எல்லாமே என்னுடைய அனுபவங்கள், உடலை பற்றியான. அதனால தான் உடலோடு உரையாடல். ஏன்னா என்னோடு சேர்ந்து சில பேர் பயணித்திருப்பார்கள். அவங்க எப்படி க்யூர் ஆனாங்க சில விஷயத்தில், என்னை ஃபாலோ பண்ணதுனாலையா இல்லை நான் கொடுத்த மோட்டிவேஷன்னாலையா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதில் நிறைஞ்சிருக்கும். அது படிப்பதற்கு இதை விஜயா பப்ளிகேஷன்ஸுடைய உரிமையாளர் வேலாயுதம் ஐயா, அவருக்கு 87 வயசாச்சு. அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார், துப்புரிய நாவல் படிக்கிற மாதிரி இருக்கியா உங்கள் புஸ்தகம் அப்படின்னாரு. ஏன்னா துப்புரிய நாவல் வந்து அடுத்ததை படிக்கணும்னு ஆர்வம் கொடுக்கும் அந்த புஸ்தகம். அப்படி
இன்னொன்று சித்திரங்கள் கால சித்திரங்கள் எழுதுனதில் 10 வால்யூம் தான், 10 சாப்டர் தான். ஆனால் நீளமாக இருக்கும். அது எல்லாமே விருதுநகர், சாத்தூர், கோயில்பட்டி வாழ்ந்த மக்கள், நம்மளுடைய முன்னோர்கள், ஆட்சி அப்பத்தாக்கள், இவங்க பேசிய சொல்லாடல்கள், அதன் வழியாக வந்து ஸ்லாங்கு எல்லாமே. அதில் இருக்கக்கூடிய ஹீரோவே நான் தான். அந்த கேரக்டர் சின்னவனாக இருக்கேன். நான் சின்னவனாக இருக்கும்போது எதெல்லாம் அனுபவித்தேன். அது ஒரு உண்மை சம்பவங்களை பயோகிராஃபி மாதிரி. ஆமாம், உண்மை சம்பவங்களை புனைந்து கற்பனையில் கதைகளாக மாற்றியிருப்பேன். அதுக்குள்ளே எல்லாமே அது இருக்கும். ரொம்ப பாராட்டி எனக்கு எஸ் ராமகிருஷ்ணன் தான் எனக்கு அணிந்துரை கொடுத்தாரு. எந்த புஸ்தகத்துக்கும் எழுதாதவர் அவர். அந்த 2 புஸ்தகமே நல்லா இப்போ விற்பனை நிலையிலையும் நல்லா இருக்குது. அந்த 2 புஸ்தகம் எல்லோரும் படிக்கலாம். அது மாதிரி இன்னும் சில புஸ்தகங்களையும் எழுதிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு மாற்றம். அதாவது ஒரு வணிகர் வந்து புஸ்தகம் எழுத முடியுமா, படிக்க முடியுமா தனக்குள்ளேனா, ஒரு வாழ்க்கை படிக்கிறதுலையும் எழுதுறதுலையும் இருக்குது. இது எப்போ நிற்கிதோ அதோட எப்படி நான் நடைய பற்றி சொன்னேனே அதே மாதிரி தான். எழுதிக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 10 வாக்கியமாவது நம்ம எழுதணும். கண்டிப்பாக நம்ம கையெழுத்து அன்னைக்கு மாதிரியே அன்றைக்கி இருக்கணும். இருந்துருச்சுன்னா நம்ம வந்து சாதனை படைச்சிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு மாதிரியே அன்றைக்கி வரைக்கும் வாழ முடியும். அதுதான் உங்களோட அல்டிமேட் சீக்ரெட். ஆமாம், அது மாதிரி வாக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஆமாம், இதை வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம மூளை வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஞாபக சக்தி கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படினாலும் அதுக்கு மீறி இந்த பையன் அவனோட பேரை சொன்னான்னா திரும்ப பார்க்கும்போது திரும்ப மறந்து தான் போவேன் நான். அது இயற்கையாகவே நமக்கு ஞாபகம் மறதி, நம்ம மூளையினுடைய செயல்பாடு குறையுது. அது வந்து தவறில்லை. ஒரு மனிதன் முதுமை அடைவதற்கான அடையாளம். நம்ம எப்படி அதை இன்னும் கொஞ்சம் எனர்ஜைஸ் ஆகிக்கிறோம் நம்மளுக்கு பிரெயின் அப்படின்றதும் இருக்குது. அதை நிலைநிறுத்துறதுக்கு நிச்சயமாக புஸ்தகம் படிக்கிறது உதவும். தேங்க்யூ சார். விருதுநகருக்கு வந்துட்டு காமராஜரை பற்றி பேசலைன்னா எப்படி? நீங்கள் காமராஜர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். காமராஜர் விருதுநகருக்கு வந்தார். அவரோட முதல் அறிமுகம் என்னோடய வயசு, எனக்கு 8 வயசு இருக்கும். அப்போ எங்கள் அப்பா உடனே என்னை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அவர் அப்போ சீன போர் நடக்கிறது. இந்த சீன போருக்காக அவர் நன்கொடை வாங்க வந்தார். ஓகே சார். நிறைய சினிமா நடிகர்லாம் நாடகம் போட்டாங்க. பல பேர் பல வகையில் பணம் கொடுத்தாங்க அந்த நிவாரணத்துக்காக, போர் நிவாரணத்துக்காக. அப்போ விருதுநகருக்கு பழைய கேவி ஸ்கூலில் ஒரு கூட்டம் போட்டாங்க, காமராஜர் வர்றாரு அப்படின்ட்டு. அப்போ நிறைய காய்கறி மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, வணிகர்கள் எல்லோரும் பணமுடிப்பு கொடுத்தாங்க. திடீர்னு எங்கள் அப்பா என்ன செஞ்சார், என் பக்கத்தில் இருந்தவர், உன் செயினை கலட்டுறா அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னவரே கலெக்ட் அப்படி போய் காமராஜர் கையில் கொடுத்துட்டு வா போ அப்படின்னாரு. அது ஒரு பெரிய அனுபவம். அந்த நேரம் அவர் கையில் லைவாக செயின் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. செயினை கொடுத்தோடனே முதுகில் தட்டி அனுப்புனார். அது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு காமராஜர். ஆனால் அது ஒரு பெருமையான அனுபவம். வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம். அப்போ இல்லை, அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் உங்கள் பேரும் பெத்திட்டதை ஷேர் பண்ணும்போதும் இல்லை இப்போ இது மூலமா மக்களும் தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா? சூப்பர் சார். அவர்கிட்ட பிடிச்ச ஒரு குணாதிசயம்னா என்ன சொல்லுவீங்க காமராஜர்? அவர் விட்டு எல்லோரும் சொல்லுவாங்க நிறையா சாதனை பண்ணார் இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. உண்மையான அன்பு, நிகரற்ற அன்பு, அன்கண்டிஷனல் நீடித்த அன்பு. அந்த அன்பு மனுஷனுக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடும். அப்படி ஒரு அன்பு அது யார் மேலேன்னு கிடையாது. இல்லாத ஏழைகள் மீது, பசியால் வாடுபவன் மீது, தொழில் செய்து தோண்டுபவன் மீது, கணவனை இழந்த விதவையின் மீது, இப்படி யார் மேலேயும் கிடையாது. அவ்வளோ பேர் அன்பு வச்சுருந்தார். அதுதான் அடிப்படை. அப்படி ஒரு மனிதனை நம்ம பார்க்குறது கஷ்டம். சூப்பர் சார். லாஸ்ட் கொஷின், உங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இவ்வளோ நாளில் எனக்கு மனசளவில் ஒரு திருப்தி கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எதை பார்க்குறீங்க? அச்சீவ்மெண்ட்டுன்னு நான் எதுவும் நினைக்கல. இப்போ உங்கள் முன்னால் உட்காந்து இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேனாலே அதே அச்சீவ்மெண்ட்டு. அதாவது வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டோம் நினச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை அதோட முடிஞ்சிருங்கிற மாதிரி ஆயிரும். வாழ்க்கை தொடரணும் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு வெற்றிகள் கிடையாது. வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறோம் அவன் தான் வெற்றியாளர். பெரிய வீடு இருக்கலாம், ஏகப்பட்ட கார் இருக்கலாம், நமக்கு கீழே 300-400 பேர் வேலை செய்யலாம், பல பேருக்கு வேலை கொடுக்கலாம், என்னென்னமோ இருக்கலாம். இருந்தாலும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழலை அப்படின்னா அது என்ன இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. பெருசாக பத்திரிக்கையில் படம் வரலாம், யாரோ பெரிய பட்டயங்கள் கொடுக்கலாம், அதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. அதற்கு மீறி உண்மையிலேயே ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ முடிந்தால் அவன்தான் வெற்றியாளன். யார் வெற்றியாளன்? வெற்றியாக வாழ்கிறவன்
ஓசோ சாதாரணமாக சொல்லுவார், அந்த பாருங்கள் ரோட்டில் கிடக்கிற அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு பிச்சைக்கான எவ்வளோ அமைதியாக தூங்குறான்னு. கார் போது சத்தம் வருது, மேலே விமானம் போது, கூச்சல் போடக்கூடிய அவ்வளவு கடைகள் இருக்குது. இதற்கு மத்தியிலும் அந்த மனிதன் தூங்குகிறான் என்றால் அவன்தான் உண்மையான மகிழ்ச்சியாளானவன், அவன்தான் வெற்றியானவன். வாழ்க்கையை வெற்றியாக வாழ்ந்தவன் அவன்தான். இருக்குது இல்லைன்றது மேட்டர் இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களா அந்த மாதிரி நம்ம செய்கிற செயல்கள் பேசப்படணும். கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனை பற்றி பேசும்போது இன்னும் செஞ்சுட்டு போனார் அப்படின்னு பேசணும். எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இதெல்லாம் அவங்க இருக்காங்களா? இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒளியாகவும் சத்தமாகவும் என்ன நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான ஆதாரமாகவும் நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படி மனிதர்களாக. ஈவன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கண்ணதாசன், பட்டுக்கோட்டை, அவங்களோட சாங்ஸ் லைன்ஸ் எல்லாம் இப்பயும் நம்ம வந்து எத்தனை வருடங்கள் கழித்தாலும் நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மியூசிஷியன்ஸ் எல்லாருமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். கண்டிப்பாக மக்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் ஒரு சம்பாஷணையாகத்தான் நினைக்கிறேன். இது ஒன்றும் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணலை. ஏன்னா அப்படி இருந்தால் தான் கேட்குறவங்களுக்கு அது சுவாரஸ்யமாக இருக்கும். கண்டிப்பாக சார். நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க, கொஞ்சம் மேலும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.